அவ்வளவு இருக்க போறதில்லை. ஆகவே நம்மை பொறுத்த வரைக்கும் அது ஒரு மேட்டர் ஆஃப் நாலேஜ், அவ்வளவுதான். ஒரு இன்னொரு அடிஷனல் இன்ஃபர்மேஷன் இன் அவர் ஹேண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி அது முடிஞ்சு போச்சு. அதனால நாம ஒன்றும் கவலைப்படலை. ஆனா அந்த ஏபி ஜோஷி அதை தொடர்ந்து ஆராய்ச்சி பண்ணணும்னு பார்த்தார். அப்படி பண்ணுகிற பொழுது சென்னையில சென்டர் ஃபார் பாலிசி ஸ்டடீஸ் அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்கிறது. அந்த அமைப்புல இருக்கக்கூடிய பஜாஜ் என்பவர், எம்டி ஸ்ரீனிவாஸ் என்பவர்கள், இவர்களோடு சேர்ந்து கொண்டு அதை விரிவாக ரொம்ப டீட்டெயிலா படிச்சு ஸ்டடி பண்ணி அதுக்கப்புறமாக இது கொஞ்சம் எடுத்துக்குவீங்களா இல்லை அப்படியே இருந்துகிட்டே இருக்குமா? இப்போ ரொம்ப அவசியமா அது யாருடைய மக்கள் தொகை எப்படி கூட்டிட்டு இருக்குங்கிறது இப்போ ரொம்ப முக்கியமா. இதுக்கு ஒரு புள்ளி விவரம், இதுக்கு ஒரு கணக்கெடுப்பு, இதுக்கு ஒரு பெரிய ஆராய்ச்சி, இதை பத்தி கவலை, இதை பத்தி என்கிட்ட சொல்லி நான் ஏதாவது பண்ணணும் அப்படின்லாம் எதிர்பார்க்கிறீர்களே என்று சொல்லி யார் அந்த இடத்துல தெரியல. அவர்களுக்கு விசேஷமான அக்கறை இருக்கிறதா தெரியல. ஆனா இப்ப அப்படின்னா இவ்வளவு பெரிய கூட்டத்தெல்லாம் கூட்டி நீங்க ஏன் சார் சொல்லிட்டு இருக்கீங்கன்னா, ஊதுற சங்கம் ஊதி வைக்கணும்னு ஒரு பழமொழி இருக்கு. இது விடுறவங்க அதுல வேட்டமே, நமக்கு என்ன கவலை? இது ஊதுற சங்கு ஊதியாகணும், அது எங்களுடைய கடமை. அந்த மாதிரி சங்கு ஊதுற வேலையை நாங்க செஞ்சுட்டு இருக்கோம். சரி, இப்ப நாம தான் முதல்ல இந்த மாதிரி சங்கூதர வேலையை செய்யறோமா அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதற்கு ஒரு வாய்ப்பாக இதையெல்லாம் பேசுகிறார்கள். இப்பதான் நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்ல. 1935 ஆனந்த விகடன் ஆசிரியராக கல்கி அவர்கள் இருந்த பொழுது அதுல அதோகதி அப்படிங்கிற தலைப்புல ஒரு கட்டுரை ஒன்று வெளியிட்டார். அன்றைக்கே அவர் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். அதாவது இந்துக்களுடைய ஜனத்தொகை குறைந்து கொண்டிருக்கிறது என்பதை பற்றி ரொம்ப கவலைப்பட்டு எழுதியிருக்கிறார். அது ஏன் அப்படி வெளியிட வேண்டிய நிர்பந்தமான நிலைமை வந்துச்சுன்னாக்க, ஏதோ ஒரு கிராமத்துல நம்முடைய சமுதாயத்துல நடைபெறுகிற ஒரு திருவிழாவில் இந்த விஷயங்கள் வந்த போது நம்ம தீண்டாமையிலிருந்து நம்ம விடுபட மாட்டோமா, தீண்டாமைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க மாட்டோமா, தீண்டாமை தானே மதமாற்றங்களுக்கு காரணமாகிறது, அந்த மதமாற்றங்களினால ஜனத்தொகை குறைகிறது, ஆகவே நாம இதை பத்தி எல்லாம் கவலைப்பட வேண்டாமா என்று சொல்லி கல்கி ஒரு ஆர்டிகல் எழுதினார். அதுல அவர் அப்பவே ஒரு கேள்வியும் கேட்டிருக்கார். இந்த மாதிரி கவலைப்படுவது நியாயமா என்று சில பேர்கள் கேட்கலாம். இந்த தேசம் ஒண்ணுதான் இந்துக்களுக்காக இருக்கக்கூடிய தேசம். ஆகவே மாற்றார்கள் கூட மற்ற மதத்தை ஒண்ணு சமுதாயத்தில் அதோகதின்னு ஒருத்தவங்க நினைக்கல, அதனால ஒரு பெரிய மாற்றம்லாம் வரல. இது 1935 நடந்தது. அதுக்கு முன்னாடி 1906 மகாகவி பாரதியார் ஏதோ ஒரு கிராமத்துல, ஒரு சின்ன டவுன்ல, மெட்ராஸ்ல எல்லூர்னு பக்கத்துல இருக்கிற ஒரு ஊர்ல, எல்லூர்னு பேரு, இங்க ஆந்திர பிரதேஷ்ல இப்போ ஒன்னா ஸ்டேட்டா இருந்துச்சு. அந்த ஊர்ல ஏதோ ஒரு 600 ஃபேமிலிஸோ 600 பர்சன்ஸோ அவர்கள் எல்லாம் கிறிஸ்தவர்களாக மாறிவிட்டார்கள் ஒரு செய்தி படிக்கிறார் அவரு. அதை படிச்ச உடனே அவருக்கு ஒரு உத்வேகம் வருகிறது. அப்போ ஒண்ணு எழுதுறார். அது எழுதுகிற போது ஒரு விஷயத்தை அப்ப தெளிவா என்ன சொன்னார்னு கேட்டா, இந்து சமுதாயத்தினுடைய ஜனத்தொகை தினந்தோறும் குறைந்து கொண்டே இருக்கிறது, ஆனால் இந்துக்கள் யாரும் கவலைப்படுவதாக தெரியவில்லை. இதை பார்க்கிற பொழுது எனக்கு ஒரு கவிதை ஞாபகத்திற்கு வருகிறது. ஆங்கில கவிதை, நான் படித்த ஒரு ஆங்கில கவிதை. அந்த ஆங்கில கவிதையில வருகின்ற மலைப்பாம்பு ஒன்று தன்னுடைய வாலில் தீப்பிடித்து எரிகிற பொழுது உறங்கிக் கொண்டிருந்ததாம். வாலில் தீப்பிடித்து எரிகின்ற பொழுது உறங்கிக் கொண்டிருக்கின்ற அந்த மலைப்பாம்பை போல இந்துக்கள் சொல்றியா, அந்த செக்குலர் அரசியல் சாசனம் இருக்கணுமே. எந்த தேசத்துல முஸ்லிம்களுடைய எண்ணிக்கை கூடுகிறதோ அந்த தேசத்துல கான்ஸ்டிடியூஷன் இஸ் சேஞ்ச்டு. அதுக்கப்புறம் இந்த இந்திய அரசியல் சாசனத்துக்கு ஒண்ணு வேல்யூ இல்லையே. 3.25 பேர் முஸ்லிம்கள் இருக்கிற போதே இந்த நாட்டுல ஒரு வழக்குல சுப்ரீம் கோர்ட்டினுடைய தீர்ப்பையே திருத்தி அமைக்கக்கூடிய விதத்துல இந்த நாட்டினுடைய அரசியல் சாசனத்தை மாற்றுகிற சக்தி இந்த நாட்டில் இருக்கக்கூடிய 12% பேர் கூட இல்லாத முஸ்லிம்களுக்கு இருக்கிறது. அப்படின்னா ஒரு 40% 50% முஸ்லிம்களுடைய எண்ணிக்கை இருந்துச்சுன்னா இந்த அரசியல் சாசனமே இருக்குமா, செக்குலரிசம் இருக்குமா, சோசியலிசம் இருக்குமா? ஆகவே ஒரு செக்குலரிஸ்ட் கவலைப்பட வேண்டிய விஷயம் இது. இது இந்து அமைப்புக்காரங்க. ஏதாவது ஒரு முஸ்லீம் கண்ட்ரில செக்குலரிசம் இருக்கா? எவனாவது ஒரு புத்திசாலி சொல்வானா? ஈரான்ல இருக்குதா, ஈராக்ல இருக்குதா, எந்த ஊர்ல இருக்குது? சவுதி அரேபியாவில் இருக்குதா, துபாயில இருக்குதா, எந்த ஊர்லயே இருக்குது? செக்குலரிசம் செக்குலரிசம் சொல்றீங்க. அந்த செக்குலரிசமே இந்த தேசத்தில் வாழ வேண்டும் என்று சொன்னால் செக்குலரிசத்துக்கே செக்யூரிட்டி ஹிந்து பாப்புலேஷன் தான். இந்து பாப்புலேஷன் குறைஞ்சு போனா செக்யூரிட்டி ஃபார் செக்குலர் என்ன நடந்திருக்கு அந்த காலத்துல பாத்தீங்கன்னாக்க, அந்த பகுதிகள் நம்ம கையில இருக்கிறது இல்ல. இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். உதாரணமா பாகிஸ்தான் பிறந்ததை பத்தி அவர் சொன்னா, இஸ்லாமிய மயமாக்கி கொண்டே வா. அப்படி என்னென்னலாம் லேண்ட் போட்டு கொடுத்துருக்கான், என்னென்னமோ எக்கச்சக்கமா கொடுத்துருக்கான். அதை சித்திகிஸ்தான், மாப்ளிஸ்தான், ஐதரிஸ்தான், சைனிஸ்தான், என்னென்னமோ அவன் ஏகப்பட்ட பேர் சொல்லியிருக்கான். அதெல்லாம் நமக்கு இப்ப தேவையில்லைன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி எல்லாம் ஒரு லிஸ்ட் போட்டு அவன் என்ன சொல்றான் பாருங்க, என்னென்ன பேரு. சித்திகிஸ்தான் இது எங்க இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது, எனக்கு தெரியும். பருக்கிஸ்தான், ஐதரிஸ்தான், ஈனிஸ்தான், மாப்ளிஸ்தான், சூக்கிஸ்தான், நாசரிஸ்தான் அண்ட் உஸ்மனிஸ்தான். இதெல்லாம் இனிமே வரப்போறது. இது வரைக்கும் வந்திருக்கிறது ஒன்னே ஒண்ணுதான்.
பாக்குதுன்னு. இப்ப கோயம்புத்தூர்ல குண்டு வெடிச்சது, தற்செயலாம் நடக்கல. பல பேர் அத்வானி வந்ததுக்காக குண்டு வச்சான்னு பல பேர் சொல்லியிருக்காங்க. இல்லை, மறந்துடாதீங்க. a systematic working. எதுக்காக? towards மாப்பிளிஸ்தான். இந்த மாப்பிளிஸ்தானுக்கு மேப் எப்படி போட்டிருக்கான்? திப்பு சுல்தானுடைய இன்வேடிங் ரூட், அதுதான் மாப்பிளிஸ்தானுக்கு ரூட் போட்டிருக்கான். அதுல கோழிக்கோடு வருது, பாலக்காடு வருது, கோயம்புத்தூர் வருது, ஈரோடு வருது, திண்டுக்கல் வருது. அல்டிமேட்டா திண்டுக்கல் வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த என்டையர் ரூட்டுக்கு பேர் மாப்பிளிஸ்தான் போட்டிருக்கான். நீங்க பாத்தீங்கன்னா கடந்த ஒரு 50 ஆண்டுகள்ல சிஸ்டமேட்டிக்கா இந்த ரூட்ல வேலை நடந்திருக்கா இல்லையான்னு பாருங்க. நமக்கு ஒண்ணும் தெரியல, ஏன்னா நமக்கு அப்பாவிங்க, நமக்கு ஒண்ணு இதை பத்தி எல்லாம் கவலைப்படக்கூடிய விஷயமே தெரியாது. எங்காவது ஒரு குண்டு பிடிச்சா இதுக்காக தான் இருக்குமோ, அதுக்காக தான் இருக்குமோ, இதனால பண்ணிருப்பானோ, அதனால பண்ணிருப்பானோ, இந்து இயக்கத்தினுடைய தொண்டனை கொண்டுட்டானா அவனுக்கு நம்ம கோவம்பல இருக்கு, இல்லைன்னா இவன் அப்படி கண்ணாப்பினா பேசினாமல இருக்கு, அதனால கொண்டுட்டாமல இருக்கு, இப்படி எல்லாம் கற்பனை பண்ணிப்பான். அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல. இன்ஃபேக்ட் கோயம்புத்தூர் அந்த சிஸ்டமேட்டிக் பிளான்ல முதல்ல அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் சக்சஸ் எங்க கிடைச்சதுன்னா மலப்புரம். இந்த மலப்புரம் மாவட்டம் உருவான உடனே அவனுடைய பிளான்ல ஒரு பகுதி வெற்றி அடைஞ்சிச்சு. மாப்பிளிஸ்தான்ல மாப்பிளாஸ்தான் என்பதாக சொல்லி எதை தாங்கள் அடைய வேண்டும் என்று பிளான் பண்ணி கொண்டிருந்தார்களோ அதுல ஒரு பகுதி மலப்புரம் மாவட்டம் என்று 1967 கேரளா ஸ்லோவா மைக்ரேட் ஆகி கோயம்புத்தூர்ல இருக்கிற எல்லா டீ கடையும் எல்லா விதமான பிளாட்ஃபார்ம் ஷாப்ஸுமே இந்த இந்த மலபார் முஸ்லிம்ஸ் அவங்க கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டான் உள்ளுக்குள்ள. நம்ம ஊருக்காரங்க என்ன சொன்னா, மலையாளி வரான்னு சொன்னானே தவிர மலையாளி முஸ்லீம் வரான்னு சொல்றதே இல்ல. இதுல வேடிக்கை என்னன்னா, இவருக்கு என்ன புரிய மாட்டேங்குது. இது டிலே பண்றதுக்கு காரணம் அந்த ஊர்ல இந்து முன்னணி, விஸ்வ இந்து பரிஷத், RSS வளர்ச்சி மிக பிரம்மாண்டமான முறையில இருந்த காரணத்தினால இவங்கெல்லாம் நமக்கு இம்பிளிமெண்ட் சொல்லி ஒவ்வொருத்தனா அனிகுலேட் பண்ண பார்த்தான். அனிகுலேட் பண்ணினா இந்த ஆர்கனைசேஷன் ஒழிஞ்சிரும்னு அவன் நினைச்சான். ஆனா அவனுடைய கனவு பலிக்கல. அவன் எத்தனை பேரை டார்கெட் வச்சு தனித்தனியா கொண்டாலும் கூட இந்த ஆர்கனைசேஷன் ஒன்னும் சாகிற மாதிரி தெரியல. சோ ஒட்டுமொத்தமா இந்த ஊர்ல இந்த ஆர்கனைசேஷனை பத்தியே கவலைப்படாம வியாபாரிகளும் இண்டஸ்ட்ரியலிஸ்டும் இந்த ஊர்ல இருக்கிற மில் முதலாளிகளும் இந்த ஊரை விட்டு ஓடணும், புது இண்டஸ்ட்ரி எதுவும் வரக்கூடாது, ஃபர்தர் இன்வெஸ்ட்மெண்ட் எதுவும் வரக்கூடாது, கோயம்புத்தூர் ஒரு பெரிய மான்செஸ்டர் என்பதாக தமிழ்நாட்டுக்கும் பாரத நாட்டுக்கும் இருக்கவே கூடாது, அப்படி பண்ணிடணும் அப்படிங்கிறது திட்டமிட்ட சதியினுடைய ஒரு பகுதி என்பதாக நம்மளால எல்லாம் பார்க்கவே முடியாது. அப்படி அவன் போட்ட திட்டத்துல முதல்ல அவன் பாகிஸ்தான்ங்கிற வார்த்தையை உச்சரிக்கவே இல்லை. இந்த இவ்வளவு பகுதிகளுக்கும் பேர் கொடுத்திருக்கான். பாகிஸ்தான்ங்கிற வார்த்தையை பேர்ல எந்த இடத்துல முஸ்லிம்கள் இப்பொழுது அதிகமா இருக்குமோ அந்த பகுதியை முதல்ல பிரிச்சு எடுத்தான். அதுக்கு ஜின்னா 1947 ரெசல்யூஷன் போடுகிற போது முஸ்லிம்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய இந்த பகுதிகளை பிரித்து கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகிற போது கூட பாகிஸ்தான்ங்கிற வார்த்தையை பயன்படுத்தவே இல்லை. ரொம்ப புத்திசாலி ஜின்னா. பாகிஸ்தான்ங்கிற வேர்டை பயன்படுத்தவே இல்லை. இண்டஸ்தான், திஸ் இஸ் a very word he has used, INDUSTHAN. இதான் எங்க ஊர், நாங்க விரும்புகிற பகுதி இதான் இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு சில பகுதிகள் எல்லாம் கொடுத்து வித் ஸ்டேட் வித்தின் ஸ்டேட்னா தனி நாடுன்னு கூட கேட்கல. எங்கெல்லாம் முஸ்லிம்கள் பெரும்பான்மையாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு ஒரு ஹோம்லேண்ட் என்று சொன்னான், ஸ்டேட் வித்தின் ஸ்டேட் என்பதாக. ஆனா வேடிக்கை, நம்ம ஊர்ல இருக்கிற பத்திரிகைகளும் மற்றவர்களுமாக சேர்ந்து இந்த பாகிஸ்தான் ரெசல்யூஷன் ஹஸ் பீன் பாஸ்ட் என்று இவர்களாகவே டைட்டில் கொடுத்தார்கள். மறந்துடாதீங்க. இந்த பாக்குங்கிற வார்த்தை எங்கேந்தியா வந்துச்சுன்னா, பாக்குனா புனிதமான இடம். பண்ணி பாக்குல இருக்கக்கூடிய 3 வார்த்தைகள் alone will complete the concept of Pakistan என்று சொல்லிவிட்டார். பஞ்சாப், அஸ்ஸாம், காஷ்மீர், இது 3 இல்லாம பாகிஸ்தான் இஸ் இன்கம்ப்ளீட் அப்படின்னு சொல்லி டிமாண்ட் வச்சார். நல்ல பாகிஸ்தான்ங்கிறது இது ரெண்டும் சேர்ந்து கரையான் புத்து போல இடையில வழியை போக்குவரத்து வழியே இல்லாம காரிடார் உண்டாக்கணும்னு பார்த்தான். காரிடாரும் கிடைக்கல. இவ்வளவு போய் கிடைச்ச உடனே சரி இதோட விட்டுருவோம், திருப்தி அடைஞ்சிருவோம். இந்த நாட்டில் இருக்கக்கூடிய இன்றைய அரசியல் தலைவர்கள் திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருப்பது என்று சொன்னவனால் 1940களிலும் 47களிலும் நடந்த விவரங்களை எல்லாம் திரும்ப திரும்ப குழிப்புள்ளியை எடுத்து இடம் கொண்டாடிட்டு இருக்காத. நம்ம கிட்ட திரும்ப திரும்ப அவன் தான் சொல்றான், குழிப்புள்ளியை எடுத்து இடம் கொண்டாடிட்டு இருக்கீங்க. கடந்த காலத்துல 40ல முஸ்லீம் அப்படி நடந்துக்கிட்டான், 47ல முஸ்லீம் இப்படி நடந்துக்கிட்டான், சின்ன அப்படி நடந்துக்கிட்டான், இவன் அப்படி நடந்துக்கிட்டான். இந்த ஊர்ல இருக்கிறவங்க பத்தி ஏன் சொல்லிட்டு இருக்க? இப்ப இருக்கிற முஸ்லீம் எல்லாம் நம்மாலியா? இவெல்லாம் எங்கூர் முஸ்லீம். இவனுக்கெல்லாம் அப்படி எண்ணம் உண்டா? இவன் பாகிஸ்தான் உருவாக்குறதுக்காக பண்றானா? என்ன அநியாயமா பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு திரும்ப திரும்ப நம்மிடத்துல சொல்றாங்க. ஒரே ஒரு விஷயத்தை மறந்துடக்கூடாது, 1947க்கு முன்னால இருந்த முஸ்லிம்களுக்கு இன்றைய முஸ்லிம்களுக்கு எந்த வித்தியாசமும் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் அந்த ரஹமத் அலி சௌத்ரியினுடைய பிளானை முஸ்லிம் லீடர்ஷிப் மறக்கல. அதுல அவன் என்ன சொல்லிட்டு போனா, நீ ஒரே நேரத்துல இந்த நாடு முழுக்க இஸ்லாமிய மயமாக்க முடியாது, கொஞ்சம் கொஞ்சமா பண்ணணும்னு சொன்னான். புக்கு ஏதோ புக்கு நினைச்சிருக்காங்க, எழுதினா அப்புறம் பிரிண்ட் பண்ண விட்டேன். Don't you see the writing on the wall?
இதுல வேடிக்கை என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த ஆர்னால்ட் டைம் என்ன சொல்றாங்க, தி விக்டரி ஆஃப் தி முஸ்லிம்ஸ் டு இஸ்லாமைஸ் தி ஹோல் ஆஃப் பாரத், ஃபர்ஸ்ட் விக்டரி இஸ், ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இஸ் பாகிஸ்தான் சொல்றாங்க. இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தான் பாகிஸ்தான். நாம பாகிஸ்தான் இஸ் தி லாஸ்ட் ஸ்டெப்னு முடிச்சிட்டோம். சாப்டர் இஸ் க்ளோஸ்ட்னு நம்ம தலைவர்கள் எல்லாம் சொல்லிட்டாங்க. இனிமே ஒண்ணும் பிரச்சனை இல்லைங்க. அது ஏதோ நடந்து போச்சு, விபரீதம் முடிஞ்சு போச்சு, விபத்து, அது மறந்துடுவோம். இனிமே அது மாதிரிலாம் ஒண்ணும் இருக்காது அப்படி என்பது. ஆனால் அப்படி இல்லை. அவர்கள் பாகிஸ்தானை பிகினிங் என்று தொடங்கினார்கள். அந்த பிகினிங்ல பஞ்சாப் இல்லாமல் முழுமை பெறாது என்பதற்காக, பஞ்சாபை முழுமையாக பெறுவதற்காக தான் காலிஸ்தான் மூவ்மெண்ட்டை இன்ஸ்டிகேட் பண்ணினார்கள். பாகிஸ்தான் provoked, பாகிஸ்தான் instigated, பாகிஸ்தான் operated, ICA is planned. திரும்ப திரும்ப ICA இல்லாம, அந்த ISI இல்லாம அந்த இடத்துல எதுவுமே நடக்கல. ISI தான் முழுக்க முழுக்க அதை செய்தது. எந்த சீக்கியர்களும் காலிஸ்தான்லாம் கேட்கல. சீக்கியர்கள் இந்துக்களுடைய பிரிக்கப்பட முடியாத ஒரு குரூப். ஆனால் வேண்டுமென்றே தன்னுடைய முஸ்லிம்ஸையே சீக்கியர்கள் வேஷத்துல காலிஸ்தான் என்பதற்காக அவர்களை எல்லாம் உள்ள அனுப்பிச்சு இது ஒரு பெரிய நாடகத்தை நடத்தி, நல்ல வேளை நம்ம ஊர்ல இந்த ப்ளூ ஸ்டார் ஆபரேஷன் அது இது நடந்து முடிஞ்சது. அந்த பஞ்சாபுக்கு ஒரு முற்றுப்புள்ளி. இனிமே பஞ்சாபுக்கு கொஞ்சம் ஆபத்துல இல்லை அப்படி என்று பஞ்சாப் நம்ம கூட தான் இருக்குங்கிறது உறுதியாக்கிட்டோம். ஆனாலும் கூட ஒரு பகுதி பஞ்சாப் தான், ஒரு பகுதி பஞ்சாப் ஏற்கனவே அவனுக்கு போயிடுது. முழு பஞ்சாப் அவனுக்கு இன்னும் கிடைக்கல. ஆனால் அஸ்ஸாமை பொறுத்த வரைக்கும் கிடைத்து விட்டது. இந்த அஸ்ஸாமை பத்தி எல்லாம் நீங்க என்னமே, அது நம்ம ஊரு தானே இருக்கு, கான்ஸ்டிடியூஷனல் இட் பிலாங்ஸ் டு அஸ், பொலிட்டிக்கல் மேப்ல நம்ம நாட்டுக்குள்ளதான் இருக்கு அப்படி எல்லாம் நீங்க ஏதாவது கற்பனையில இருந்தீங்கன்னா நீங்க இருந்துட்டு இருங்க போவோம். நம்ம நாட்டு அரசியல் தலைவர்கள் இல்லையா, அந்த மாதிரி அரசியல் தலைவர்களை போல நாமளும் அப்படி இருந்துட்டு போவோம். அஸ்ஸாம் நம்முடையது, அஸ்ஸாம் நம்முடையதுன்னு பாட புத்தகத்துல படிச்சுட்டு இருப்போம். ஆனா அஸ்ஸாம் உண்மையிலேயே நம்முடையது இல்ல. இங்க ஒருத்தர் போன வாரம் நம்ம ஊர்ல ஒரு பெரிய மீட்டிங் நடந்தது சென்னையில. அதுல அவர் பேசினார். அந்த விஷயத்துல அவர் தெளிவா சொல்லி இருக்கிறார். என்னவென்று சொன்னால், இன்றைக்கு அஸ்ஸாம் என்பது டெமோகிராபிக் த்ரெட்ஸ் இன் அஸ்ஸாம். இது சென்டினல்னு ஒரு பத்திரிகையினுடைய ஆசிரியர் டிஎன் பேஸ்பருவா அப்படிங்கிறவர் சென்னையில நடத்தின ஒரு செமினார்ல அவர் பேசின பேச்சினுடைய சாராம்சம். இது வேடிக்கை என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர் என்ன சொல்றாரு, இனிமே அஸ்ஸாம் எல்லாம் ஒண்ணு, இந்து அஸ்ஸாம் எல்லாம் ஒண்ணு பார்க்க முடியாது, அந்த கற்பனையெல்லாம் மறந்துருங்க, அதனால இருக்கிறத ஏதாவது தக்க வச்சுக்க முடியுமான்னு பார்க்கலாமே தவிர இனிமே திரும்ப இதை இந்து அஸ்ஸாம் ஆக்கி இந்து அஸ்ஸாமே நம்ம கூட இருக்கும் அப்படின்னு பங்களாதேஷுக்கு போகல என்ன முடிவா, அவ்வளவுதானே தவிர பங்களாதேஷனுடைய பார்ட்டா இருந்து கொஞ்ச நாள் இருக்கு அவ்வளவுதான். மற்றபடி இன்னைக்கு அஸ்ஸாம்ல முஸ்லீம் பெரும்பான்மை உள்ள மாவட்டங்கள் இவ்வளவு. இன்னமும் அஸ்ஸாம் நம்ம கூட ஏன் இருக்குன்னா, இன்னும் பல மாவட்டங்கள் இந்து மெஜாரிட்டியா இருக்கும், அதனால இருக்கு. முழு மாவட்டங்களே என்டையர் அஸ்ஸாம் இன்னும் கைக்குள்ள போல. ஆனால் அஸ்ஸாமை பொறுத்த வரைக்கும் எந்தெந்த மாவட்டங்களில் இஸ்லாமியர்கள் பெரும்பான்மையாக ஆகியிருக்கிறார்களோ அவர்கள் ஜனத்தொகை பெருக்கத்தினால, ஃபெர்டிலிட்டி ரேட்டினால இன்க்ரீஸ் ஆகவில்லை, இன்ஃபில்ட்ரேஷனால் இன்க்ரீஸ் ஆகியிருக்கிறார்கள். பங்களாதேஷ்ல இருந்து அப்படியே தினசரி ஊடுருவது, ஆயிரக்கணக்கில், லட்சக்கணக்கில், கோடிக்கணக்கில். இதெல்லாம் யார் ஊக்குவித்தார்கள்? இந்த தேசத்தினுடைய அரசியல்வாதிகள் ஊக்குவித்தார்கள். அந்த பகுதியில் நம் நாட்டினுடைய ராஷ்டிரபதியாகவே ஆனார் ஃபக்ருதீன் அலி அஹ்மத். அவர் அந்த பகுதியில ஓட்டுல வின் பண்றதுக்காக முயற்சி பண்ணின பொழுது இந்த இன்ஃபில்ட்ரேட்டர்ஸ் ஓட்டர்லாம் ஓட்டர்ஸ் லிஸ்ட்ல சேர்த்து அந்நியர்களுடைய ஓட்டையே வச்சு அவர் ஆட்சிக்கே வந்தார். கற்பனை பண்ணி பார்க்க முடியுமா? ஒரு நாட்டுல கேவலம் ஓட்டுக்காக இந்த தேசத்தையே அடகு வைக்கக்கூடிய கும்பல் கையில நம்ம தேசத்தை கொடுத்துட்டு இந்த ஊர்ல பாதுகாப்பா இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஏன்னா உங்க வீட்டுக்கு என்ன ஆபத்து வரலையே, அசாம்ல இருக்கிறவனுக்கு ஆபத்து புரிஞ்சு போச்சு. இன்னைக்கு அசாம்ல இருக்கிறவனுக்கு ஆபத்து புரிஞ்சு போச்சு. வாசப்படிக்கு வந்தாச்சு, வீட்டு வாசப்படியில் நின்றுட்டு இருக்க ஆபத்து அவனுக்கு புரிஞ்சு போச்சு. நாம இன்னுமே எத்தனை நாளைக்கு இந்துவா இருப்போம்னு கவலைப்பட்டு இருக்கான் இன்னைக்கு. ஆனால் அவனுக்கு என்ன ஒரு கதி ஏற்பட்டிருக்கோ அது நம்ம வீட்டு வாசலுக்கு வர வரைக்கும் நாம கவலைப்பட போறது இல்லையே. அதனால நமக்கு என்ன கவலை? அஸ்ஸாம் கிட்டத்தட்ட பாகிஸ்தான் என்கின்ற கான்செப்ட்ல அஸ்ஸாம் இஸ் டோட்டலி வித் முஸ்லிம்ஸ். அது சும்மா பெயரளவில் கான்ஸ்டிடியூஷனலி இன்னும் ஒரு சில ஆண்டுகளுக்கு நம்ம இதுன்னு சொல்லிட்டு இருக்கலாம். மிலிட்டரிலி நம்முடையது, பொலிட்டிக்கலி நம்முடையது, அவ்வளவுதான். Otherwise it is not part of our Bharat. Emotionally Assam is not part of Bharat today. ஆமா, அஸ்ஸாம்ல இருக்கிற எந்த முஸ்லீமும் நம்ம கூட இல்ல, மறந்துடாதீங்க. இந்த காஷ்மீர்னு மூணாவது வேர்டு இருக்கு பாருங்க, இது டோட்டலி போயாச்சு. எக்ஸப்ட் மிலிட்டரி ஆக்குபேஷன் ஒண்ணு தவிர வேற காஷ்மீர்ல நமக்கு எமோஷனல் டைஸ் என்ன இருக்கு? ரெஸ்ட் ஆஃப் தி பாரத்துக்கும் அந்த காஷ்மீருக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? திரும்ப திரும்ப காஷ்மீர் நமதே, காஷ்மீர் நமதே. பாக் ஆக்குபைடு காஷ்மீருக்கு இப்பொழுது பாரத் ஆக்குபைடு காஷ்மீருக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? ஏதாவது பாரத் ஆக்குபைடு காஷ்மீர்னா ஒரு விசேஷம், பாக் ஆக்குபைடு காஷ்மீர் தான் நமக்கு போயிடுச்சு கையோட்டு அப்படின்னு சொல்ல முடியுமா? இல்லையே. ரெண்டுமே போன மாதிரி தானே, ரெண்டுமே போன மாதிரி தான். ரெஸ்ட் ஆஃப் தி ஜம்முவையாவது காப்பாத்தலாமா? ஜம்முவை காப்பாத்த கூட சேர்ந்தாப்புல தான் இருக்கணும், சேர்ந்தாப்புல தான் இருக்கணும். ஜம்மு ஒன்னா தான் இருக்கும், லடாக் ஒன்னா தான் இருக்கும், காஷ்மீர் வேலையை ஒன்னா தான் இருக்கு. இட் வில் பி சிங்கிள் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் யூனிட், a single political province. அதுல ஒரே சீஃப் மினிஸ்டர் இருப்பார்.
அவங்களே தான் ஆட்சி புரிவாங்க என்று சொன்னால் ஜம்மு மாறுவதற்கு இன்னும் எத்தனை ஆண்டுகள் பிடிக்கும் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள்? ஏற்கனவே ஜம்முவினுடைய பல மாவட்டங்கள் இந்துக்கள் வாழ முடியாத சூழ்நிலை உருவாகி கொண்டிருக்கிறது. லடாக்ல ஏற்கனவே புத்தர்களுக்கு பெரிய பிரச்சனை. ஏற்கனவே அவர் அழகா சொன்னார், எந்த பகுதியில பௌத்த மதம் இருக்கிறதோ அந்த பகுதி நிச்சயமாகவே பாதுகாப்பற்ற ஒரு பகுதி. மறந்துடாதீங்க. இந்த நாட்டினுடைய வரலாற்றுல முக்கியமா நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது, பௌத்த மதத்தை நாம ஏன் எதிர்க்கிறோம் என்று சொன்னால், பௌத்த மதத்தை ஏன் இந்த தேசம் நிராகரித்தது என்று சொன்னால், பௌத்த மதத்தவர்களை விரோதிகளாக நாம் பார்க்க வேண்டிய நிர்பந்தம் ஏன் ஏற்பட்டது? பேருடைய ஸ்கூல்லையும் காலேஜ்லயும் தாண்டா 95% பேர் ஹிந்து படிச்சிருக்கான். அப்படி படிச்சுட்டு வெளியில வரக்கூடிய ஒவ்வொரு ஹிந்துவுக்கும் மானசீகமா அவன் கிறிஸ்தவனை மதிக்கிறானா இல்லையா? அவன் மேல மரியாதை இருக்கா இல்லையா? உன்னால என்ன இருந்தாலும் சென்ட் ஜோசப்ஸ் காலேஜுக்கு எழுத்தாப்புல உன்னால ஒரு கைவிட்டு நிறத விட்டு நீட்டி உன்னால பேச முடியல இல்லையா? ஏன்? நானும் ஒரு ப்ராடக்ட் ஆஃப் சென்ட் ஜோசப் ஹை ஸ்கூல் காலேஜ் பெருமையா சொல்லிக்கிறேன்ல. என்ன கேவலம் பாருங்க. ஆமா, அந்த இன்ஃப்ளூயன்ஸ் அவன் கையில இருக்கு. அரசாங்கத்துல இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு, லாபிங் அவனுக்கு பவர்ஃபுல்லா இருக்கு, சர்ச் அவனுக்கு பெரிய ஆர்கனைசேஷனா இருக்கு, இன்டர்நேஷனல் பேக்கிங் இருக்கு. இதே விஷயம் தான் பௌத்தர்களுக்கு அன்னைக்கு இருந்துச்சு மன்னர்களோட. அதை வச்சுக்கிட்டு அவங்க அந்த பகுதியில தங்களோட நினைச்சதெல்லாம் நடத்தினாங்க. எந்தெந்த பகுதியில பௌத்தம் அப்படி செல்வாக்கு பெற்றிருந்ததோ அந்த பகுதியில் ஈஸியா இஸ்லாம் ஊடுருவிட்டது. எந்த பகுதியில் வேத மதம் இருந்ததோ அந்த பகுதியில வைதிக மதத்தை எதிர்த்து இஸ்லாமியர்களால் ஒன்றுமே பண்ண முடியல. எங்கெல்லாம் வைதிக மதத்தினுடைய ஹோல்ட் அதிகமா இருந்துச்சு அந்த ஏரியாவில் ஒண்ணுமே பண்ண முடியல. அவனால சாத்திர வீரியம் இருந்தது, எதிர்த்து போரிடுகின்ற தன்மை இருந்தது, பிரம்ம தேஜஸ் இருந்தது, ஒரு கை பார்த்து விட்டுருவோங்கிற அந்த துணிச்சலான நம்பிக்கை இருந்துச்சு. ஆனா இது எதுவுமே இல்ல புத்த மதத்தினுடைய பகுதியில. நாட்டை விரித்து அவர்கள் எல்லாம் அழைத்து வந்தார்கள், ஆனால் பௌத்தர்கள் அழிந்தார்கள். ஆனா வேடிக்கை, கிரேக்கம் பௌத்தம் ரெண்டும் ஒரு கலவையாக உருவாகி இருக்கிற காந்தாரம் இருக்கிறது. அது இஸ்லாமிய படையெடுக்கும் போது அங்க ஒண்ணுமே செய்ய முடியல. ஏன்னா ஒண்ணுமே, இந்த கல்ச்சுரல் வைட்டாலிட்டி ஆஃப் தி பீப்பிள் மறந்துடாதீங்க. உலகத்துல ரெசிஸ்டன்ஸ்க்கு என்னடா தேவைன்னா, நியூமெரிக்கல் ஸ்ட்ரென்த்தை விட இன்னொரு முக்கியமான தேவை என்ன தெரியுமா? கல்ச்சுரல் வைட்டாலிட்டி ஆஃப் தி பீப்பிள். எந்த அளவுக்கு கல்ச்சுரல் வைட்டல் குரூப் இருக்கோ அவன் எண்ணிக்கையில குறைவா இருந்தாலும் அவன் எவனுமே அவன் ரெசிஸ்ட் பண்ணுவான். அவன் ஒண்ணு அவ்வளவு ஈஸியா ஒண்ணு கவுண்ட் டவுன் பண்ண முடியாது. அது வைதிக மதம் கொடுக்க முடியும், இன்ஜெக்ட் பண்ண முடியும். அதுக்கு அந்த கெபாசிட்டி இருக்கு. இந்த தேசத்துல இன்னைக்கும் கூட நாம இன்னமும் தலை நிமிர்ந்து உலகத்துல இந்துவாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்று சொன்னால் 700 ஆண்டு கால இஸ்லாமியர்களால் சாதிக்க முடியவில்லை என்று சொன்னால், ஒரு 300 ஆண்டு கால கிறிஸ்தவர்களால் சாதிக்க முடியவில்லை என்று சொன்னால் நம்முடைய நியூமெரிக்கல் ஸ்ட்ரென்த்னால இல்ல. மறந்துடாதீங்க, நியூமெரிக்கல் ஸ்ட்ரென்த் இஸ் an additional factor for us. ஆனா உண்மை என்ன? the cultural vitality of the Hindu race அதுதான் நம்மளை காப்பாத்திருக்கு இன்னி வரைக்கும். அது எந்த இடத்துல எல்லாம் அது வீக்கன் ஆச்சோ அந்த பகுதிகளெல்லாம் நம்ம கையை விட்டே போயிடுச்சு. அப்படி வீக்கன் ஆக்குன காரணம் என்ன? பௌத்த மதம் வீக்கன் ஆச்சு. இன்னைக்கு மாற்று மதங்கள் அது வீக்கன் ஆக்கி கொண்டு இருக்கிறது. அன்றைக்கு பௌத்த மதம் அது வீக்கன் ஆச்சு. இன்றைக்கு கூட இந்துக்களில் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய நாம் அத்தனை பேர் பௌத்தர்களாக இல்லாவிட்டாலும் கூட சிந்தனையினாலே பௌத்தர்களாக ஆக்கப்பட்டு விட்டோம். புத்தரை எந்த இடத்துல குளோரிஃபை பண்றீங்களோ அந்த தேசம் உருப்படாது. எந்த தேசத்துல அசோகனை எக்ஸாம்பிள் ஐடியலா வைத்திருக்கிறீங்களோ அந்த தேசம் உருப்படாது. அசோகா தி கிரேட் எப்படியா இருக்க முடியும் இந்து வரலாற்றுல? இந்து வரலாற்றுல எவன் ஒருவன் போரிடுகின்றானோ, எவன் ஒருவன் போர்க்களங்களை காண்கின்றானோ, எவன் ஒருவன் தன்னுடைய ராஜ்யத்தை விஸ்தரித்துக் கொண்டே இருக்கின்றானோ அவன் தான் உண்மையான உன்னதமான மன்னனாக இருக்க முடியும். எவன் ஒருவன் போரிடுவதில்லை என்று சொல்லுகின்றானோ அவன் சாத்திர வீரியமே இல்லாதவன் அல்லவா? அப்படிப்பட்ட சத்திரிய வீரியம் இல்லாதவனை எப்படி சாத்திரியன் என்பதாக சொல்லி உலகத்துல தலையில வச்சு கொண்டாடுகிறார். அப்படி இந்த தேசத்தினுடைய வீழ்ச்சிக்கு முதல்ல வித்திட்டவன் அசோகன். ஆனால் அந்த அசோகனை உயர்த்தி வைக்கின்ற பாட புத்தகங்கள் நமக்கு, அந்த பாடங்கள் எல்லாம் படிச்சுட்டு நம்முடைய புத்தியில என்ன சொல்லியிருக்காங்க? இந்த தேசமே லேண்ட் ஆஃப் புத்தா அண்ட் லேண்ட் ஆஃப் காந்தி. இங்கிலீஷ்காரன் நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறது. இந்த ரெண்டு பேரும் எதுக்காக உயர்வா சொல்றான்? காந்தி மேல இருக்கிற அபிமானத்தினால இல்ல, புத்தர் மேல இருக்கிற மதிப்பு மரியாதையினால இல்ல. இந்த ரெண்டையுமே குளோரிஃபை பண்ணினோம்னா இந்த பசங்க ரெண்டு பேரும் தான் உயர்ந்தவன் நினைச்சுட்டு அவன் கொள்கைகளை பின்பற்றி அழிஞ்சு போவானுங்க. இந்த ரெண்டு பேரும் இவன் கொள்கைகளை பின்பற்றி அழிஞ்சு போகணுங்கிறது அவன் எண்ணம். அதனால இந்த ரெண்டு பேரையும் ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி காந்தாரம் நம்ம கைவிட்டு போனதுக்கு முக்கியமான காரணம் காந்தாரம் மட்டுமல்ல, பங்களாதேஷ், பெங்கால் என்னைக்கு நீ பங்களாதேஷா மாறி இருக்கே அந்த பகுதியில் இஸ்லாமிய ஆட்சி ஊடுருவதற்கு காரணமே அங்க பகுதியில் இருந்த பௌத்த ஆட்சிகள் தான், பௌத்த மதத்தினுடைய செல்வாக்கு தான். எந்த பகுதியில வேத மதம் இருந்தோ அந்த பகுதியில் இது நடக்கல. அதனால காஷ்மீர்ல இன்னைக்கு நம்ம கையை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பகுதி போய்விட்டது. காஷ்மீர் இஸ் ஆல்மோஸ்ட் பாகிஸ்தான் ஏரியா தான். அதனால பார்க்கலாம், அவன் ஓரளவுக்கு அச்சீவ் பண்ணிட்டான். இன்னும் பொலிட்டிக்கலி டெக்ளேர் ஆகல. இன்டர்நேஷனல் லெவல்ல the borderline is பாக் ஆக்குபைடு காஷ்மீர். ஆனா டிஃபரன்ஸே கிடையாது பாக் ஆக்குபைடு காஷ்மீருக்கும் பிரசன்ட் காஷ்மீர் வேலைக்கும். மற்ற பகுதியில் இருக்கிற ஜம்முல இன்னும் எந்த நேரத்துல கபலீகரம் ஆகுமோ தெரியாது. லடாக் எல்லாம் கபலீகரம் பண்றதுக்கு நிமிஷம் கணக்கு கூட ஆகாது. ஒரு நிமிஷத்துல கபலீகரம் பண்ணிடலாம் லடாக் எல்லாம், பௌத்த மதம் இருக்கக்கூடிய லடாக்ல. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில பாக்குல இந்த விஷயம் ஏற்கனவே அவர்கள் திட்டமிட்ட ரீதியில அச்சீவ் பண்ணப்பட்டிருக்கிற ஒன்று.
இப்ப நம்ம ஊர்ல இருக்கிறவங்க எல்லாருமே என்ன சொல்லிட்டு இருக்காங்க, இந்த ஜனத்தொகை வளர்ச்சி பத்தி நான் கவலைப்படுகிற போது இந்த ஜனத்தொகை வளர்ச்சி கவலைப்படக்கூடிய விஷயமா எப்ப இருக்கும்னாக்க, இந்த இஸ்லாமியர்கள் வளர்ந்தா என்ன, கிறிஸ்தவர்கள் வளர்ந்தா என்ன, இந்துக்கள் வளர்ந்தா என்ன, இஸ்லாமியர்கள் ஏன் வளரக்கூடாதுன்னு நினைக்கிறோம். அதை புரிஞ்சுக்கணுமா இல்லையா? ஆனா நமக்கு எல்லாருக்கும் நம்முடைய சாமியார்கள் எல்லாருமே தினசரி வந்து உபதேசம் பண்றாங்க இல்லையா? அவங்க எல்லாரும் சாமியார்கள், அரசியல்வாதிகள், எத்தனையோ பேர் பல மேடைகள், ஆன்மீக மேடைகள்ல, கோவில்கள்ல, திருவிழாக்கள்ல, சம்பந்தமில்லாத இடத்துல எல்லாம் கூட சத்யசாய் பாபா, சத்யசாய் சேவா சமிதி, ராமகிருஷ்ணா மிஷன், இவங்க எல்லாரும் என்ன திரும்ப சொன்னா எல்லா பாதையும் ஒண்ணுதான் சார். எல்லா மதங்களும் உண்மை, எல்லா மதங்களும் அன்பை போதிக்கின்றன, எல்லா மதங்களும் அமைதியை போதிக்கின்றன. கிறிஸ்தவ மதத்துக்கு ஒண்ணு சம்பந்தம் இல்லை. ஆனா கிறிஸ்தவ மதத்துல யாரோ சில பேர் தப்பு பண்றாங்க சார். அதுக்காக அந்த மதத்தையே கண்டம் பண்றதா? இப்படி யார் பேசுறா? உங்க சங்கராச்சாரியார் பேசுறாரு, உங்க ஜியர் பேசுறாரு. வைதிக மதத்துல முன்னையெல்லாம் இந்த பாரம்பரியமான மடாதிபதிகள்லாம் இந்த எல்லா மதமும் ஒண்ணுங்கிற வார்த்தையை பேச மாட்டாங்க. அவங்க எல்லாம் ரொம்ப கன்ஃபைன்டா ஆச்சாரமா அவங்களுடைய சம்பிரதாயத்தை பத்தி மட்டும்தான் உயர்வா பேசுவாங்க. இந்த நவீனமா வந்திருக்கு பாருங்க, ராமகிருஷ்ணா மிஷன், சத்யசாய் சேவா சமிதி, சின்மயா மிஷன், இந்த நவீனமா உற்பத்தி ஆகிருக்கிற இந்த நியோ மொனாஸ்டிக் ஆர்டர்ஸ், டாக்டர் விவேகானந்தா, இவங்கெல்லாம் தான் சொல்லிட்டு இருந்தான் எல்லா மதமும் ஒண்ணு, எல்லா மதமும் ஒண்ணுன்னு. இந்த இன்டர்நேஷனல் தாக்கத்துல சொல்லிட்டு இருந்தான் எல்லா மதமும் ஒண்ணுதான், எல்லாம் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லி. ஆனா இப்ப அந்த வியாதி இவனையும் பிடிச்சிட்டு. இப்ப பாரம்பரிய மதத்துல இருக்கிறவங்க எல்லாம் மெனக்கெட்டு முஸ்லிம்கள் எல்லாம் ஒண்ணுதான், முஸ்லிம் மதமும் ஒண்ணுதான், இஸ்லாம் ஒண்ணுதான் அப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இஸ்லாம் மதம் உண்மையிலேயே அன்பு மதம் என்று சொன்னால், அமைதி மதம் என்று சொன்னால், எல்லா மதங்களும் ஒரே விஷயத்தை தான் போதிக்கிறது என்று சொன்னால், என்னுடைய சின்சியர் அட்வைஸ் என்னன்னா, இந்த தேசம் எல்லாமே இஸ்லாமியர்களா பேசலையே, சின்சியரா பேசினா அங்க பேர்ப்பான்ல. உண்மையான அந்த மதம்னா எல்லாரும் உலகமே அந்த மதம் பிரிச்ச மதமா இருக்குடா. நீ என்னதுக்கு தனியா 2 பேர் உட்காந்துக்கிட்டு இங்க இந்து இந்துன்னு சொல்லிட்டு இருக்கணும்? பேசாம அவனோட சேர்ந்துட வேண்டியதானே. அது சேராம ஏன் இங்க உட்காந்துக்கிட்டு இந்து ஆனா அதே நேரத்துல எல்லாம் ஒண்ணு எல்லாம் ஒண்ணுன்னு சொல்றீங்க? எல்லாம் ஒண்ணுன்னு சொல்றது ஒரு கோழையினுடைய மனோபாவத்தின் காரணமாக, ஒரு வீழ்ச்சியினுடைய மனோபாவத்தின் காரணமா நீ பேசிட்டு இருக்கே தவிர உண்மையில சின்சியரா பேசல. இன்னும் இந்த இடத்துல எது நாள் வரைக்கும் எல்லா மதங்களும் ஒன்று என்கின்ற கொள்கையை ஏதாவது ஒரு இந்து ஏற்றுக்கொண்டான் என்றால், இந்த நாட்டில் ஜனத்தொகை யாருடையது வளர்ந்தாலும் கவலைப்படக்கூடாது. எது கவலைப்படும்? முஸ்லிம் ஜாஸ்தியா போனா எனக்கு என்ன, இவன் கிறிஸ்தவன் ஜாஸ்தியா போனா எனக்கு என்ன, எல்லா மதமும் ஒண்ணுதானே. அப்புறம் எந்த மதத்துக்காரன் ஜாஸ்தியா போனா எனக்கு என்ன? நான் ஏன் கவலைப்படுறேன்? எல்லா மதமும் ஒண்ணு இல்ல, அதனாலதான் கவலைப்படுறேன். அது மட்டுமல்ல, ஒரு இஸ்லாமியன் அயோக்கியனாக இருப்பதற்கு காரணமே இஸ்லாம் தான். அதனாலதான் நான் கவலைப்படுறேன். இப்ப எங்க ஊர்ல நல்ல முஸ்லீம் யாரையாவது 4 பேரை காமிச்சு நல்ல முஸ்லீம் பீங்க, உங்க பக்கத்து வீட்டுக்காரன், அடுத்த வீட்டுக்காரன், அடுத்த வீட்டுக்காரன் என்ன சொல்லி நீங்க அடிக்கடி சொல்றதை நான் பாத்துருக்கேன். இந்த மாதிரி நம்ம எவனை நல்ல முஸ்லீம் 5 வேளை நமாஜுக்கு ஒழுங்கா போகாதவன்னு அர்த்தம். எந்த முல்லா கையிலையும் எந்த மாட்டிக்கலன்னு அர்த்தம். குரானையே ஒழுங்கா படிக்கலன்னு அர்த்தம். நீ குரானை படிச்சிருக்கிற ஏதாவது ஒரு முஸ்லீம, 5 வேளை தொழுகைக்கு ஒழுங்கா போற முஸ்லீம, சலட தொப்பி போட்டுக்கிற முஸ்லீம, எவனாவது ஒருத்தனை நீ சொல்ற நல்ல முஸ்லீம் லிஸ்ட்ல சேர்க்க முடியுமா? சேர்க்க முடியாத. ஒரு முஸ்லீம் நல்லவனாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், அந்த மதத்தினுடைய இன்ஃப்ளூயன்ஸுக்கு வெளியில இருக்கிற முஸ்லீம் நல்லவனாக இருக்க முடியும். அந்த மதத்தை உணர்ந்து கொண்ட முஸ்லீம் அயோக்கியனாகத்தான் இருக்க முடியும். ஆனா வேடிக்கை என்னன்னா, இந்துவுக்கு அப்படி இல்ல. இந்து மதத்துல யாரா அயோக்கியன்னு பாத்தீங்கன்னா, இந்து மதத்தை எவன் புரிந்து கொள்ளவில்லையோ அவன் அயோக்கியங்க. இந்து மதத்தை எவன் புரிந்து கொண்டு நடத்துகிறானோ, நடைபெற்றானோ, வாழ்க்கையை நடத்துகிறானோ அவன் யோகியங்க. இது நேர் விரோதமா இருக்கு பாருங்க. இங்க மதத்தை புரிஞ்சுக்கலன்னா அயோக்கியத்தனம் பண்ற, இந்த மதத்தை புரிஞ்சுக்கிட்டே யோக்கியனா இருப்ப. அங்க நேர் விரோதம். அங்க மதத்தை புரிஞ்சுக்கிட்டா அயோக்கியன் ஆயிடுற, மதத்தை புரிஞ்சுக்காம இருக்கிறவருக்கு நல்லவனா இருக்கிற. எந்த விஷயத்துல நல்லவன் நான் சொல்லிட்டு இருக்கேன். படைச்சிக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டு சாப்பிட மாட்டேங்கிறான். அவங்க பிரசாதத்தை, கோயில கொடுக்குற பிரசாதத்தை சுண்டல் வாங்கிட்டு இருக்க மாட்டேங்கிறான். நீ எவ்வளவு பெரிய உயர்வா திருப்பதில இருந்து கொண்டு கொடுத்த லட்டு திம்பானவன் திங்க மாட்டான். அப்படி ஏன் இப்படி? ஏன்னா அவன் மதத்துல அப்படி சொல்லியிருக்கு. இதுல வேடிக்கை என்னன்னா, இப்ப நான் என்ன சொல்றேன், எல்லாருமே எல்லா மதங்களும் ஒன்று என்று சொன்னால், நான் கிறிஸ்தவ குறைஞ்சலான எண்ணிக்கையில இருக்கிற கிறிஸ்தவர்கள் அத்தனை பேர் இந்துக்களாக்கிடுங்கன்னு சொல்லுவேன். எல்லா மதங்களும் உண்மையான ஒரு முஸ்லீம் சொன்னான்னா, குறைஞ்சலா இருக்கிற எண்ணிக்கையில இருக்கிற முஸ்லீம் எல்லாம் வாங்கப்பா எல்லாரும் இந்து மதம் இருந்துட்டு போவோம், ஒரு சண்டை சச்சரவு இல்லாம இருக்கிறோம். அவன் 2 பேரும் அப்படி சொல்லலையே. இப்ப அவன் 2 பேரும் ரொம்ப தெளிவா இருக்கான் இல்லையா? இஸ்லாம் ஒண்ணுதான் வழின்னு அவன் சொல்றான், இவன் கிறிஸ்தவம் ஒண்ணுதான் வழின்னு சொல்றான். அதுவே கிறிஸ்தவத்தை தவிர உலகத்துல உயர்ந்த மதமே கிடையாதுங்கன்னா, இஸ்லாமை தவிர உலகத்திலே உயர்ந்த மதம் கிடையாதுங்கன்னா, அப்படி அவன் 2 பேரும் சொல்றதுனால அவனை இந்துவாக்க முடியாது. சைவ சித்தாந்தம் தெரியுமா? இந்த நூல் தெரியுமா? வைஷ்ணவத்துல இருக்கிற பல நூல்கள் உனக்கு தெரியுமா? நீ எதை பிடிச்ச? உனக்கு தெரிஞ்சிருக்கிற நாலேஜ் ரொம்ப லிமிட்டட். அந்த லிமிட்டட் நாலேஜை வச்சுக்கிட்டு ஏதோ ஒன்னால இந்த நம்ம ஊர்ல இருக்கிற ஜனங்களுக்கு இதுக்கு மேல தேவையில்லை, அதனால அதை வச்சுக்கிட்டு வண்டி ஓட்ட முடியும், அதனால இது வண்டி ஓடிட்டு இருக்கு, அவ்வளவுதானே தவிர நீ என்னமோ பெரிய ஸ்காலர் அல்லது அத்தாரிட்டி ஆன் யுவர் ரிலிஜன் அப்படின்னு யாராவது ஒருத்தர் நீங்க வெல்ல மாட்டேங்க. அத்தாரிட்டி ஆன் தி என்டையர் ஹிந்து பிலாசபின்னு யாராவது ஒருத்தர் இருக்காங்க. அத்வைதத்துல பிலாசபி இருக்கு, விசிஷ்டாத்வைதம் தெரியாதவன்
விசிஷ்டாத்வைதத்துல எக்ஸ்பர்ட்டா இருக்கிறது அத்வைதம் தெரியாதவனா? இன்னைக்கு மாடனா ஏதாவது ஒரு விஷயத்தை பேசுறேன்னா இன்னும் பல ஆஸ்பெக்ட்ஸ் உனக்கு தெரியவே தெரியாது. இன்னும் பல பேர் எங்கிட்ட நினைச்சிருக்கேன், சங்கர மடம்லாம் சைவ மடம் சொல்லக்கூடிய பெரிய பெரிய ஸ்காலர்ஸ் நான் பார்த்திருக்கேன். அடே உனக்கு அடிப்படையிலேயே சைவத்துக்கும் அத்வைதத்துக்குமே விஷயம் தெரியலையடா, வித்தியாசம் தெரியலையடா. நீ என்ன தர இந்த நாட்டில் புரிஞ்சிட்டு இருக்க? எல்லாருமே சங்கராச்சாரியர் சைவ மட அதிபதி நினைச்சிட்டு இருக்கான் பல பேர். அவர் சைவ மதத்தை சேர்ந்தவர், சைவ தலைவர் நினைச்சிட்டு இருக்கான். பல பேருக்கு என்ன புரியலன்னா, சைவம் என்பது வேறு, அத்வைதம் என்பது வேறு. அவர் பேசுவது அத்வைத வேதாந்தம். அத்வைத வேதாந்தத்தை சைவ சித்தாந்தம் ஏற்றுக்கொள்ளவில்லை. சைவ சித்தாந்தம் பேசுகின்ற அந்த சைவர்கள் இவர்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் உண்மை கூட அவனுக்கு தெரியாது. ஏன்னா நம்ம விஷயத்தை நம்ம ஒன்னும் கத்துக்கலையா? இதுல எங்க இருந்து குரானை நீ படிச்ச? எப்ப முஸ்லிம்களை பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட? எப்ப ஹதீஸ் படிச்ச? எப்ப நீ குரான்ல இருக்கிற எல்லா விதமான ஆயத்திலையும் எல்லாத்தையும் ஒழுங்கா படிச்சிருக்க? அதை படிச்சதுக்கு அப்புறமா நீ சொல்ற இந்த மாதிரிலாம் இஸ்லாம் உண்மையிலே அன்பை போதிக்கிறது, இஸ்லாம் உண்மையிலே அமைதியை போதிக்கிறது என்று இல்லை. இஸ்லாமை யார் ஒழுங்காக படித்திருக்கிறார்களோ, குரானை படித்திருக்கிறார்களோ, ஹதீஸை படித்திருக்கிறார்களோ, ப்ராஃபெட்டினுடைய வாழ்க்கையை படித்திருக்கிறார்களோ, அவர்கள் இழிச்சு பண்ணியிருக்கிற பட்டுவாக்களை படித்திருக்கிறார்களோ, உலகம் முழுக்க சேர்ந்துவிட்டு அடிக்க வேண்டிய ஒரு மதம்டா இஸ்லாம். இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொருத்தரும் புரிஞ்சுட்டு வரான். சரி, அப்படியே உலகம் முழுக்கவே இஸ்லாம் ஆயிட்டா நிம்மதி வந்துருமா? சரி சார், நீங்க சொல்ற கான்செப்டுக்கு வருவோம். தாருல் இஸ்லாம், என்டையர் வேர்ல்ட் பிகம்ஸ் தாருல் இஸ்லாம். சரி, அதுக்கப்புறமா தாருல் இஸ்லாமுக்குள்ள எல்லாரும் வந்துடுறாங்க. இப்ப எல்லாருமே முஸ்லீம் ஆயிட்டான். இனிமேலாவது அமைதியும் எல்லாருமே அன்பும் அப்படி இருக்குமா? இருக்காது. அப்படி இருந்தா ஏன்டா பாகிஸ்தானுக்குள்ள சண்டை? அப்படி இருந்ததுன்னா பங்களாதேஷுக்குள்ள ஏன்டா சண்டை? அப்படி இருந்துச்சுன்னா ஈரான்ல ஏன்டா சண்டை? அப்படி இருந்துச்சுன்னா ஈராக்ல ஏன் சண்டை? சவுதி அரேபியாவில் ஏன் சண்டை? எல்லா முஸ்லிம் நாடுகளிலும் உள்ளுக்குள்ள தினசரி கலவர பூமியாக அந்த பகுதிகள் விளங்கி கொண்டிருக்கின்றன. ஷியாக்களுக்கும் சுன்னிகளுக்கும் முதல், அகமதியாக்களுக்கும் இவர்களுக்கும் முதல், ஏதாவது ஒரு பேர். ஒண்ணுமில்ல. பாகிஸ்தான்ல எதுமா பிரச்சனை? பாகிஸ்தான்ல பீகார்ல இருந்து போன முஸ்லிம், பஞ்சாப்லயே ஒரிஜினலா இருந்த முஸ்லிம், பீகார்ல இருந்து பாகிஸ்தான் முஸ்லிம்களுக்காக உருவாக்கப்பட்டது என்று சொல்லி முஸ்லிம்களே வாருங்கள் அழைப்பு விடுத்தோடனே இவங்க நம்ம ஊர் பூமியை நினைச்சு நாங்க கூட்டானுங்க. இந்த பீகார் உத்தரப்பிரதேசத்துல எல்லாம் பல பேர் போனானுங்க. இப்படி போனவனுக்கெல்லாம் அங்க என்னமோ பேர் கொடுத்திருக்காங்க. என்னது? இல்ல இல்ல கமுதியா இல்ல, முஜாஹிர். அதுக்கு பேர் என்ன? முஜாஹிரா? முஜாஹிர், முஹாஜிரா, முஜாஹிர், முஜாஹிர், முஜாஹிர் அப்படிங்கிறான். இந்த முஜாஹிர்களை எந்த பஞ்சாபி ஒரிஜினல் பஞ்சாபி முஸ்லிம், அதாவது அவனுடைய லேண்ட் அது. He is also Muslim. ரெண்டு பேரும் கன்வெர்ட்டட் fellow. அது வேற விஷயம். ஆனா வேடிக்கை என்னன்னா, இது அவனுக்கே சொந்தமான பூமி. பஞ்சாப் அவனே வாழ்ந்துட்டு இருக்கான் பரம்பரையா. அந்த பஞ்சாபிய இஸ்லாமிய பகுதிக்கு இவன் பீகார்ல இருந்து வந்துட்டானா. அதனால இவனெல்லாம் இப்படி வெறுக்கிறான், அவனை அடிக்கிறான். அவனுக்கு வாழ முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு இருக்கிறது. இன்னும் அந்த பகுதியில பலுச்சிஸ்தான்ல இருக்கிறவனும் ஏத்துக்கல, சிந்துல இருக்கிறவனும் ஏத்துக்கல, சிந்துல இருக்கிறவனுக்கு பஞ்சாப்ல இருக்கிறவனுக்கு சண்டை, ஈரான்ல ஈராக்கு சண்டை, எத்தனை சண்டைகள். உலகத்துல அமைதி வேண்டும்னா இஸ்லாம் இருக்கக்கூடாது சார். அமைதி வரும்னா நானே உலகம் முழுக்க இஸ்லாம் மாறதுக்கு நானே அப்ரூவ் பண்றேன். ஏன்னா நான் கூட இஸ்லாமா மாறிடுறேன். எனக்கு ஒன்றும் ஆட்சேபனே கிடையாது. எல்லா மதமும் ஒண்ணுதான் சொல்லி பரம்பொருள் எங்கேயோ போகுது. இந்த பரம்பொருள் ஒன்னா போகுது, எல்லா பாதையும் அங்கதான் போகுதுன்னா எனக்கு என்ன புரியலன்னா, இங்க இருந்து மெட்ராஸுக்கு போறதுக்கு ஒரு 4-5 ரூட் இருக்கலாம். நாம ஒவ்வொரு ரூட்ல போலாம். கடைசியில் மெட்ராஸ்ல நிச்சயமா பார்ப்போம். நம்ம எல்லாரும் ஒருத்தர் சந்திச்சுப்போம். அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. அப்படி சந்திச்சுக்கும் போது, சார் நீங்க இந்த ரூட்ல வந்தீங்களா, எப்படி இருந்துச்சு, அந்த ரூட்ல எப்படி வந்தீங்களா, அது இருந்துச்சு, எல்லா பாதையும் ஒன்னா ஒரே இடத்துக்கு தான் போய் சேருதா, எல்லா பாதைகளும் ஒரே இடத்துக்கு சென்று அடைகின்றன சொல்றாங்களே நம்ம ஊர்ல இருக்கிற சில சன்னியாசிகள், அவங்களுக்காக சொல்றாங்க. இந்த பாதைகள்லாம் அங்க போயிட்டுனா அங்க போய் அப்ப கூட என்ன சொல்லுவாங்க, சார் அந்த ரூட் ரொம்ப மேடு பள்ளமா இருந்துச்சு, ரோடெல்லாம் ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாமா, இன்னொரு நல்ல ரோடா இருந்துச்சுமா, இது 4 hours ஆச்சுமா, 5 hours ஆச்சுமா, அங்க டீ ஸ்டால் இருந்துச்சுமா, அங்க டீ நன்னாவே இல்லம்மா, ஏதாவது சொல்லுவாங்களே தவிர எல்லாரும் யூனிஃபார்மா எல்லாரோட ஒன்னே மாதிரியா இருக்குன்னு சொல்லுவாங்க. ஒருத்தரும் சொல்ல போறது இல்லை. ஆனா நிச்சயமா எல்லாரும் ஒரு இடத்துக்கு வந்து சேர்ந்துட்டோம். எப்படியோ இப்ப மெட்ராஸ்ல நம்ம சந்திச்சிட்டோம். எனக்கு இந்த எல்லா பாதைகளும் அதே இடத்துக்கு தான் போகுதுன்னு சொல்றவங்க எல்லாரும் போய் அங்க சந்திச்சுட்டு வந்து பேசுறாங்களா? எனக்கு என்ன தெரியும்? நீ அந்த பரம்பரைக்கு போய் சேர்ந்துட்ட, கிறிஸ்தவன் அங்க வந்துட்டான், அதுக்கப்புறம் முஸ்லீம் அங்க வந்து சேர்ந்துட்டான், இங்க எல்லாரும் ஒன்னா கூடி கான்ஃபரன்ஸ் போட்டு முடிவெடுத்து ஆமாமா எல்லா பாதையில இருந்தோம், நம்ம இங்க சந்திச்சுட்டோம், கடைசியில ஒரே பரம்பொருள் தான் வந்திருக்கோம். அதனால நீ சொல்லிட்டு இருக்கிற அந்த காடும் அந்த சொல்ற அல்லாவும் நான் சொல்ற பரம்பொருளும் பிரம்மாவும் பரபிரமும் எல்லாம் ஒண்ணுதான்டா, இங்கதான் பாத்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல போய் எல்லாரும் முடிவு பண்ணி அதுக்கப்புறமா நீங்க வந்து சொன்னீங்க. ஏன்னா யாராவது ஒரு ஹிந்து ஞானி, ஒரு ஹிந்து மகான் அங்க போயிட்டு வந்து இங்க வந்து பேசியிருக்காரு சொல்லு, எனக்கு புரியனால அங்க போயிட்டு வந்தாருங்க, அவர் பார்த்துட்டாருங்க, அவர் சொல்றது சத்தியங்க. அவர் நேரில் போய் பார்த்தாரு, எங்க கிருஷ்ணன் வந்தது கண்ணால பார்த்தாரு, எங்க முஸ்லீம் வந்ததை பார்த்தாரு, எல்லாரும் ஒன்னா இருக்கிறது பார்த்தாரு. நம்ம ஊர்ல என்ன தெரியுமா சொல்லிருக்கு, கண்டவர் வெண்டில விட்டவர் கண்டில. எவன் கடவுளை உணர்ந்து விட்டாலும் அவன் பேசுறதே இல்லை, எவன் பேசுறானோ அவன் கடவுளை பார்த்தவனே இல்லை. நம்ம ஊர்ல எல்லாரும் நம்ம கடவுளை பத்தி பேசுறோம், யாராவது ஒருத்தர் நெஞ்சில கை வச்சு சொல்லு நான் கடவுளை பார்த்துட்டேன்னு. நம்ம கடவுளை பார்த்துட்டே பேசுறோம், புத்தகத்துல இருக்கிறத சொல்றையா,
எனக்கு முன்னாடி இருந்தவன் என்ன எழுதி வச்சுட்டு போயிருக்கானோ அதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன் நான். அவ்வளவுதான். நான் போய் கடவுளை பார்த்துட்டு வந்து சொல்றேன் நான் இல்லையே. கடவுளை பார்த்த ஒரு மனுஷன் பேசவே இல்லை ரமணா. கடவுளை பார்த்தேன்னு ஒரு திட்டு போனாங்க, எல்லாரும் பேசினாரு. அவர் லெக்சரா பண்ணிட்டு இருந்தாரு. சின்மயானந்தா மாதிரி ஏதாவது கீதஞான யஜ்ஞம் நடத்திட்டு இருந்தாரு. சொல்ல எனக்கு பாப்போம். கீதஞானம் நடத்துற சின்மயானந்தர் கடவுளை பார்த்தவர் இல்ல. உனக்கு தெரியும் எனக்கு தெரியும். இல்ல இல்ல அவர் கடவுளை பார்த்தவன் யாரு வந்து சொல்றது? அவன் சொல்லிக்க வேண்டியதா. ஆனா கடவுளை பார்க்கலன்னு நிச்சயமா தெரியும். ஏன்னா எப்ப எவ்வளவு நேரம் லெக்சர் பண்றோமோ அப்ப நேரம் கடவுளை பார்க்கலன்னு அர்த்தம். நான் இப்ப லெக்சர் பண்ணிட்டு இருக்கேன், நான் கடவுளை பார்த்தவனே இல்ல. எனக்கு ஒண்ணும் தெரியாது. எனக்கு எந்த சாமியும் நான் பார்த்தது இல்லை. உண்மையிலே எங்கேயுமே பார்க்கல. உண்மையிலே இப்படி ஒண்ணு இருக்கான்னு எனக்கு தெரியாது. எல்லாரும் சொல்லிட்டு இருக்கா, நான் நம்புறேன் அவ்வளவுதான். இது மாதிரிலாம் இருக்குன்னு சொல்றாங்க, அதை நம்புறேன் அவ்வளவுதான். ஆனா ஒரே விஷயத்த இதுல நீங்க எங்க இருந்து வந்தீங்க? இந்த ஊர்ல இருக்கிற தத்துவங்களே முழுக்க புரிஞ்சுக்காத போது கிறிஸ்தவன் அங்கதான் வந்து சேர்றான், முஸ்லீம் அங்கதான் வந்து சேர்றான். அவனுக்கு சர்டிபிகேட் பண்றதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கிறது? இதான் என்னுடைய கேள்வி. ஆனா இப்படி சர்டிபிகேட் யார் கொடுத்துட்டு இருக்காங்கன்னா இந்து சன்னியாசி கொடுத்துட்டு இருக்கான். ஒரு முல்லா கொடுக்கல, ஒரு மௌலி கொடுக்கல, ஒரு பாதிரி கொடுக்கல, ஒரு போப் கொடுக்கல. அவங்க எல்லாரும் அவங்க விஷயத்துல ரொம்ப உறுதியா இருக்கான். நீ மட்டும் இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்க. உண்மையிலேயே நான் ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கேன், மத மாற்றங்கள் நிற்க வேண்டும் என்று சொன்னால் சன்னியாசிகள் இப்படி பேசுவதை நிறுத்த வேண்டும். ஒரு சாதாரண ஹிந்துவனுடைய பாமர ஹிந்து இடத்துல நீ போய் அவன் கிறிஸ்தவன் பணம் கொடுக்குறான், கிறிஸ்தவன் வசதி பண்ணி கொடுக்குறான், படிப்பு சொல்லி கொடுக்குறான், மருத்துவ உதவி செய்யறான், கிறிஸ்தவன் அதுக்கு வாங்க கூப்பிடுறான். இப்ப அவன் போறதுக்கு ரெடியா இருக்கான். நீ அவனை போக கூடாதுன்னு சொல்றதுக்கு என்ன உங்ககிட்ட இருக்கு சொல்லு பாப்போம். போக கூடாதுன்னு ஏன் சொல்லணும்? என் மனம் தாண்டா உண்மை, அது போயிடா அப்படின்னு நான் சொல்றதுக்கு எனக்கு தகுதி இருந்துச்சுன்னா அவனை போகாதேன்னு சொல்லலாம். நீ என்ன சொல்லிவிடுற? எல்லா மதமும் ஒண்ணுதான், எல்லாம் அதே பாதைதான், எல்லாம் போய் சேர்ற இடம் ஒண்ணுதான், நீ கவலைப்படாம போகலாம் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அவன் என்ன சொல்லுவான்? சார் நான் முடிவு பண்ணிட்டேன், நீங்க தான் எல்லா பாதையும் ஒண்ணுன்னு சொன்னீங்க. இதுல வேடிக்கை என்னன்னா உங்க பாதையில வந்தா ஒரு ஹெல்ப்பும் கிடைக்காத போல இருக்கு. ஒன்னும் சோறு தண்ணிங்களும் கிடைக்கல, ஒன்னும் படிப்பும் கிடைக்கல, மருந்தும் கிடைக்கல. கிறிஸ்தவ பாதையில போனா படிப்பும் கிடைக்காது, படிப்பும் வசதியாகவும் இந்த ஊர்லயும் வசதியா இருக்கலாம், அங்கேயுமே வசதியா இருக்கலாம் இருக்கு. அல்டிமேட்டா ரீச்சிங் கோல் இஸ் தி சேம்னு சொல்லிட்டீங்க. அதனால எதுக்கு உங்க பாதையில கஷ்டப்பட்டு வரணும்? என்னத்துக்காக நான் இந்துவா இருக்கணும்? நான் என்னத்துக்காக உங்ககிட்ட கஷ்டப்பட்டுக்கிட்டா இந்துவா இருந்து தொலைக்கணுமா? நான் இந்துவா இருக்கவே வேண்டாம், கிறிஸ்தவனா போறேன். இப்ப அவரை எப்படி தடுப்ப நீ சொல்லுப்பா? அப்படி போறவனை என்ன சொல்லி நீ தடுப்பா? இல்ல இல்ல அப்படின்னு இந்த ஊர்லயும் வசதியா இருக்கான், கிறிஸ்தவன் ஹெல்ப் பண்றான், முன்னால பாக்குறேன், நான் ஒன்னும் ஹெல்ப் பண்ணல, எனக்கும் தெரியுது. அப்படி இருக்கிற போது நான் அவனை இங்க நிற்க வைக்கணும்னா ஒரே விஷயத்தை தான் சொல்ல முடியும். அடே அது போய் அந்த பாதைகளில் எந்த விதமான ஆன்மீக தத்துவமோ ஆத்மாவோ பரமாத்மாவோ அவர்களுக்கு எதுவுமே தெரியாது. அவன் ஆன்மாவையும் கண்டதில்ல, பரமாத்மாவையும் கண்டதில்ல. அவனுக்கு ஆத்மாவுக்கு பரமாத்மாவுக்கு இருக்கிற ரிலேஷன்ஷிப் தெரியாது, அதை அடைவதற்கான மார்க்கங்கள் தெரியாது, சாதனா முறைகள் தெரியாது. இதெல்லாம் இங்கதான்டா இருக்கு, இங்க மட்டும்தான் இருக்கு. அதெல்லாம் நீ பின்பற்றிட்டு நீ ரியலைஸ் பண்ணணும். அது இந்த ஜென்மாவில் சாத்தியம் இல்லாமல் இருக்கலாம், எத்தனையோ ஜென்மாக்கள் எடுக்கணும். நீ ஒரு ரமணராக மாறுவதற்கு இன்னும் எத்தனை ஜென்மா பாக்கி இருக்கோ, நீ ஒரு ராமகிருஷ்ணராக மாறுவதற்கு இன்னும் எத்தனை ஜென்மா இருக்கோ, நீ ஒரு பெரிய சிவானந்தராக மாறுவதற்கு உனக்கு இன்னும் எத்தனை ஜென்மா இருக்கோ. ஆனா அதுதான் நம்முடைய லட்சியம். ஒரு நாளைக்கு நான் அந்த ஸ்டேஜ் ரீச் பண்ணுவேன். பரமாச்சாரிய சுவாமிகள் சேஷாத்ரி சுவாமிகளுடைய வீட்டு வழியா போயிட்டு இருக்க காஞ்சிபுரத்துல. நமக்கெல்லாம் பரமாச்சாரிய சுவாமிகளை பத்தி என்ன அபிப்பிராயம்? கடவுளை உணர்ந்த, நல்லா தைரியமா சொல்லுங்க, நாட்கள் ஹையஸ்ட் பாயிண்ட் அந்த இடத்துக்கு போயிட்டாருன்னு நாம் நினைச்சிட்டு இருக்கோம். அந்த பரமாச்சாரிய சுவாமிகள் சொல்ற இந்த சேஷாத்திரி சுவாமிகள் மாதிரி ஆத்துக்கு இன்னும் எவ்வளவு நாள்டா, எப்படா ஆவேனா அப்படின்னு ஆதங்கப்படுகிறார் என்று சொன்னால் அந்த ஜேர்னி இன்னும் எவ்வளவு கடினமானது, இன்னும் எவ்வளவு தூரம் போகணும். அதுல சேஷாத்திரி சுவாமிகள் நிலைக்கு தனக்கு வரலையே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு பால் பிரெண்டன் வரான், ஏகப்பட்ட கொஸ்டின்ஸோட வரான், பல பேரை சந்திக்கிறான், பதில் கிடைக்கல. கடைசியில காஞ்சிபுரத்துக்கு வழிகாட்டுறாங்க, காஞ்சிபுரத்துக்கு வரான். காஞ்சிபுரத்துல இருக்கிற பரமாச்சாரியார்கிட்ட கேள்வி கேட்கிறான். உண்மையிலேயே தான் தான் அத்தாரிட்டி ஆஃப் ஹிந்துயிசம்னு ஒரு முடிவு பண்ணி இருந்தேன்னு வச்சுக்கங்க, I have got all the capacity to answer all your questions அப்படின்னு அவருக்கு மட்டும் அம்மாவும் இருந்திருந்துன்னா அவர் என்ன பண்ணிருக்கணும்? அவன் அங்கேயே ரீட்டைன் பண்ணி எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லி அனுப்பிச்சிருக்கணும். அவர் என்ன பண்றார்? இவ்வளவு கேள்வியும் கேட்டதுக்கு அப்புறம் அவங்ககிட்ட, அப்பா உனக்கு உண்மையிலேயே இவ்வளவு கேள்விக்கும் சந்தேகம் தெரியணும்னாக்க அது இங்க நடக்காது. இங்க இருந்து கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா திருவண்ணாமலைன்னு ஒரு இடம் இருக்கு, அங்க ரமண மகரிஷின்னு ஒருத்தர் இருக்க, நீ அவரை போய் சந்திச்சேன்னா ஒரு கால் உன்னுடைய கேள்விகளுக்கு எல்லாம் பதில் கிடைக்குங்கிறார். இவன் அங்க இருந்து அங்க போனான், இவ்வளவு கேள்வியை தயார் பண்ணி போறான். அங்க என்ன விஷயம்? உட்கார்ந்துருப்பார் ரமணர், அந்த ஹால்ல எல்லாரும் வந்து உட்காந்துருப்பாங்க, பெல் அடிக்கிற வரைக்கும் உட்காந்துருப்பான். பெல் அடிக்கும் போது சாப்பிடறதுக்கு போடுவாங்க எல்லாரும் எழுந்திருந்து, திரும்ப வந்து சாப்பாடு முடிக்கணும் 2 மணிக்கு வருவான், எல்லாரும் அங்கேயே உட்காந்துருப்பான், ரமணர் அங்கேயே உட்காந்துருப்பார், எழுந்துட்டு போவான். இதான் நடந்துட்டு இருக்கு. அதுல பால் பிரெண்டன் ஒரு பக்கத்துல போய் உட்காந்துருக்கான். சரி இன்னைக்கு அவனும் 12 மணிக்கு வரைக்கும் சாப்பாடு கவலைப்படலாம் அவமாட்டு நின்றுட்டு இருக்கான். இந்த வேடிக்கை என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு 3-4 நாள் கழிச்சு அவன் வெளியில வரான். நீங்க என்னென்ன கேள்விகளோட எல்லாம் வந்தீங்களோ அதுக்கெல்லாம் பதில் கிடைச்சதான பதில் கிடைச்சிருந்தா. ஒரு வார்த்தை இவன் கேள்வி கேட்கல, ஒரு வார்த்தை ரமணர் பதில் சொல்லுது. நீ இவ்வளவு சந்தேகத்தோட வந்தே, உன்னுடைய சந்தேகம் எல்லாம் தீர்ந்துதான்? எல்லாமே தீர்ந்தது, அனைத்து கேள்விகளுக்கும் விடை கிடைத்ததுன்னு நான் பால் பண்ணிட்டேன்.
ஆனா வேடிக்கை என்னன்னு கேட்டா, இவன் ஒண்ணும் கேட்கவும் இல்ல, அவர் ஒண்ணும் பேசவும் இல்ல. அப்ப ரெண்டு பேருக்கு நடுப்புற என்ன கான்வர்சேஷன் நடந்து ஒருத்தருக்கும் தெரியாது. ஆனா ஒரு உண்மை புரிஞ்சுது, கண்டவர் விண்டில விண்டவர் கண்டில. இங்க கண் முன்னால பிரத்யட்சமா நாம பார்த்திருக்கோம். அப்படிப்பட்ட ஆன்மீகத்தை பற்றி உயர்ந்த நிலையில பேசிக் கொண்டிருக்கக்கூடிய நாம கேவலமாக கிறிஸ்தவத்திற்கும் இஸ்லாமிற்கும் அந்த பாதைகளும் கூட இறைவனை நோக்கி தான் இட்டு செல்கின்றன என்பதாக போய் சர்டிபிகேட் கொடுக்க கூடாது. அப்படி கொடுத்தால் நம்முடைய தர்மத்தை பாதுகாத்துக் கொள்ள முடியாது. நம்முடைய பாப்புலேஷன் குறையறதை பத்தி கவலைப்படவும் முடியாது. இப்ப பாப்புலேஷன் குறையறதுனால மிகப்பெரிய ஆபத்து என்னெல்லாம் வந்திருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க, அவர் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு பெரிய லேண்ட் பகுதியெல்லாம் போட்டு கொடுத்துருக்காங்க. அந்த பகுதியெல்லாம் நம்ம கைவிட்டு கொஞ்சம் கொஞ்சமா போயிடுச்சு. அதெல்லாம் இன்னும் முழுக்கவே நம்ம கைவிட்டு போறதுக்கு, பாகிஸ்தானா பிரியறதுக்கு, ஒரு மினிஸ்தானா மாறுறதுக்கு, ஒரு சித்திகிஸ்தானா மாறுறதுக்கு இன்னும் காலம் எவ்வளவு தூரம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அட்ஜசன்ட் ஏரியாஸ் இன்னும் ஆகல. ஒரே ஒரு தான் நமக்கு அட்ஜசன்ட் ஏரியாஸ் இன்னும் ஆகல. இப்ப இங்க ஒரு ஜில்லா, அங்க ஒரு ஜில்லா, இங்க ஒரு ஜில்லா, இங்க ஒரு ஜில்லா, அட்ஜசன்ட் ஏரியான்னு அவர் காமிச்சாரு ஒரு இடம். இது ஏற்கனவே போடப்பட்ட மேப். இது பிரியறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. ஆனா இந்த மாதிரி ஒரு ஏரியா பிரியறது அது தேசத்துக்கே கூடாதா? நம்ம தேசத்தை காப்பாத்துறதுன்னா எதை காப்பாத்துறதுக்கு பேர் தேசத்தை பாதுகாக்கிறது. இந்த நாட்டுல இருக்கிற அரசியல்வாதிகளும் இன்டெலெக்சுவல்ஸும் பத்திரிகைக்காரங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, தேசத்தை காப்பாத்துறதுன்னா தேசத்தினுடைய மண்ணை காப்பாத்துறது நினைச்சிட்டு இருக்காங்க. தேசத்தினுடைய மண்ணை காப்பாற்றுவது தேசத்தை பாதுகாப்பது அல்ல. தெல்ல தெளிவா புரிஞ்சுக்க. திருச்சி அதே ஊர்ல நான் பெர்மனண்டா இருக்கணும். திருச்சி வேற யார் கைக்கு போயிடக்கூடாது. திருச்சியில இருக்கிற நாங்க அப்படியே திருச்சியிலேயே இருக்கணும். அதுக்கு பேர் திருச்சியை பாதுகாக்கிறது இல்ல. திருச்சியில இருக்கிற நாங்க யாரும் கிறிஸ்தவர்களாவோ முஸ்லீம்களாவோ போயிடக்கூடாது. அதுக்கு பேர் திருச்சியை பாதுகாக்கிறது. நீ உன் பேரெல்லாம் முஸ்லீம் ஆயிடுவான், ஆனா திருச்சியிலே இருப்ப, அதே வீட்டுல இருப்ப. ஆனா உன் பேரை இந்துவா இருக்க மாட்டான். பிள்ளையார் கோயில் இருக்காது, மசூதி இருக்கும். இங்க என்னது நத்தர்ஷா பள்ளிவாசல், அதுக்கு பிராமினன்ஸ் வரும். இந்த ஊருக்கு என்ன ஐடென்டிட்டி? திருச்சிக்கு என்ன ஐடென்டிட்டி? மலைக்கோட்டை பிள்ளையார் கோயில். இந்த மலைக்கோட்டை பிள்ளையார் கோவில்ங்கிற ஐடென்டிட்டியை காப்பாத்துறதுக்கு பேர் திருச்சியை காப்பாத்துறதா, இல்ல திருச்சியை காப்பாத்துறதுங்கிற திருச்சியில இருக்கிற மண்ணுல இருக்கிற என் வீட்டையும் வாசலையும் காப்பாத்திட்டு முஸ்லீமா போனேன்னா கிறிஸ்தவனா போனேன்னா நான் எந்த மதத்துக்கு சேர்ந்தவனா இருந்தாலும் என் பேரன் பிள்ளை எந்த மதத்தை பின்பற்றினா எனக்கு என்னன்னு சொல்லி அக்கறை இல்லாம இருக்கிறதுக்கு பேர் தான். இந்த தேசத்துல அப்படி முஸ்லீம்களுடைய எண்ணிக்கை திருச்சியில பெருகிடுச்சுன்னா மலைக்கோட்டைக்கு முக்கியத்துவம் இல்ல. ஐடென்டிட்டி ஆஃப் திருச்சிராப்பள்ளி will change. நத்தர்ஷா பள்ளிவாசல் will become the identity. மறந்துடாதீங்க. ஏற்கனவே ஒரு கோவிலை இழந்ததுனால தானே அது பள்ளிவாசலா மாறி இருக்கு. ஒரு சிவன் கோவிலை இழந்ததுனால தானே அந்த பகுதி போயிருக்கு. எத்தனை இடங்கள் அப்படி இழந்திருக்கோம். எல்லா ஊர்லயும் ஐடென்டிட்டியை காப்பாற்ற வேண்டியது ஒரு முக்கியமான வேலையா இல்லையா? இப்ப ஐடென்டிட்டி கிரைசிஸ் இஸ் தி கிரேட்டஸ்ட் கிரைசிஸ் ஃபார் திஸ் கண்ட்ரி. எகனாமிக் கிரைசிஸ் இல்ல, பொலிட்டிக்கல் கிரைசிஸ் இல்ல. இந்த தேசத்துல ஏதாவது ஒரு கிரைசிஸ் நாம இமிடியேட்டா அட்ரஸ் பண்ண வேண்டிய கிரைசிஸ் இருக்குன்னாக்க the crisis for the identity of this nation. இன்னைக்கு கம்யூனிஸ்ட் நம்மள அங்கதான் சேலஞ்ச் பண்ணிட்டு இருக்கான். டிகே அங்கதான் சேலஞ்ச் பண்ணிட்டு இருக்கான். all anti hindu forces are only targeting towards destroying all the Hindu identity of this nation. நாம எதுக்காக ஃபைட் பண்ணிட்டு இருக்கோம்? to preserve the Hindu identity of this nation. இந்த Hindu identity என்பது மண் வாசனை. மண்ணை காப்பாத்துறது என்னுடைய வேலை இல்ல, மண் வாசனையை காப்பாத்துறது என்னுடைய வேலை. ஒரு கால் என்னுடைய மண் வாசனையை இந்த மண்ணில் என்னால் காப்பாற்ற முடியாமல் வாசனை மாறி போய்விட்டது என்று சொன்னால் இந்த மண்ணை இழப்பதற்கு எனக்கு எந்த விதமான தயக்கமும் இருக்க வேண்டியதில்லை. நான் இந்த ஊர்ல அப்புறம் எதுக்கடா இருக்கணும்? எனக்கு என்னடா இந்த ஊர் மண்ணு விசேஷம், புண்ணிய பூமி, பாரத பூமி, கர்ம பூமி, ஞான பூமி, மோட்ச பூமி, இதெல்லாம் என்னத்துக்காக? இந்த பூமிக்கா பேரு? இந்த மண்ணு ஏதாவது லேபரேட்டரியில வந்து அமெரிக்கன் மண்ணை விட சவுதி அரேபியா மண்ணை விட இந்த மண்ணு டிஃபரெண்ட் மண்ணுன்னு ஏதாவது ப்ரூவ் ஆயிருக்கா? இல்லையே. ஜியாலஜிக்கல் டெஸ்ட்ல அது எல்லாம் ஒண்ணுதானடா. நான் இந்த மண்ணை புண்ணிய பூமி, ஞான பூமி, கர்ம பூமின்னு ஏன் சொல்லிட்டு இருக்கேன்? இங்க இருக்கிற ஆக்டிவிட்டிஸ், அசோசியேஷன் ஆஃப் ஐடியாஸ், பீப்புள், கல்ச்சர், இதை வச்சுதானே இந்த பூமி புண்ணிய பூமி, ஞான பூமி, மோட்ச பூமி எல்லாம் சொல்லிட்டு இருக்கேன். சப்போஸ் இது சேஞ்ச் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோ, அப்புறம் இந்த ஊர் என்ன புண்ணிய பூமி? அமெரிக்காவில் பிகம் புண்ணிய பூமி. ஏன்னா அங்க எல்லா கோவிலும் வந்துருச்சுன்னு வச்சுக்கோ, எல்லாம் அங்க வருது, அங்க நதி ஓடுறது, அங்க ஒரு கோவில் கட்டுறோம், அங்க எல்லாம் பண்ணிடுறோம், அங்க நம்ம ஜனத்தொகை பெருகுது, நம்ம பண்பாட்டுக்கு ரொம்ப ரொம்ப ஃப்ரீயா மூவ் பண்றோம், எல்லா வேதங்கள் அங்க ஓதப்படுகிறது, தேவாரம் அங்க ஓதப்படுகிறதுன்னா அப்புறம் அது நமக்கு புண்ணிய பூமி, இது புண்ணிய பூமியை சொல்ல பார்ப்போம். இல்ல இல்ல அப்ப கூட எனக்கு இதான் சார் புண்ணிய பூமி நான் சொல்லிட்டு போய் இந்த ஊர் முழுக்க முஸ்லீமா பாகிஸ்தான் நீ புண்ணிய பூமியா உனக்கு சொல்லு? இல்ல பாகிஸ்தான் உனக்கு புண்ணிய பூமியை நீ கடவுள வச்சிருக்கலாம். சிந்து நதியை டேப்ல உட்காந்து திறந்து விட்டுக்கிட்டு தலையில ஊத்திக்கிற போது சொல்லிட்டு இருக்க கங்கை செமனி செம கோதாவரி சரஸ்வதி நர்மதா சிந்து காவேரி ஜலேஸ்மின் சன்னதியும் குரும்னு டேப் தண்ணியில வேணா சிந்துவை பார்க்கலாம்டா. ஆனா உண்மையான சிந்துவை உன்னால போய் அடைய முடியுமா? சொல்லு, எப்ப அடைய முடியும்? Completely wiping out the Muslim population in Pakistan, you can rebring the identity of that part. நீங்க நாளைக்கு அது அகண்ட பாரதம்ங்கிற பேர்ல அந்த பகுதி அப்படியே இணைக்கிறது இல்ல. நான் ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கேன் ஒரு விஷயத்தை.
அகண்ட பாரதம் என்பது ஒரு காலத்துல இந்த தேசத்துல இஸ்லாமியை பற்றி தெரிந்து கொள்ளாததற்கு முன்னதாக நாம கற்பனை பண்ணி இருந்த ஒரு பரந்துபட்ட பாரத பூமிக்கு பேர் கொடுத்திருந்தோம். முஸ்லிம்களாக இருந்தாலும் இந்த பகுதி தேசம் ஒன்னா இருக்கணும்னு நினைச்ச காலம் அது. ஆனா ஒரு விஷயம் பகவான் பண்ணா, இந்த பைத்தியங்கள்லாம் என்னமோ அடிச்சிட்டு இருக்கு, இதுகளுக்கு ஒண்ணும் புரியல. இதுகளுக்கு பாரதம் ஒன்னா இருக்கிறதுங்கிற பேர்ல இந்த பாகிஸ்தான்ங்கிற பகுதியில் இருக்கிற, பஞ்சாப்ல இருக்கிற முஸ்லீமும், சிந்துல இருக்கிற முஸ்லீமும், பங்களாதேஷ்ல இருக்கிற முஸ்லீமும் ஒன்னா இருந்தாங்கன்னா இந்த தேசம் ரொம்ப நாளைக்கு இந்து தேசமா இருக்காது. இதுகளுக்கு புரியல பாவம். அதனால இதை எப்படியாவது துண்டு போட்டு எடுத்துடணும்னு சொல்லி பகவானா பிளான் பண்ணி இங்க இருந்து கட் பண்ணான். முஸ்லீம் ஃப்ரீயா வந்து உங்க ஊர்ல ப்ராசலைடைஸ் பண்ணுவான். நீ அவனை எங்கேயுமே தடுக்க முடியாது. இப்ப உங்க ஊர்ல இருக்கிற முஸ்லீமே குட்டி போட்டு இவ்வளவு பேர் ஆயிட்டான்னா, சப்போஸ் பாகிஸ்தான் முஸ்லிம்ஸும் உங்க கூடவே இருந்திருந்து 1947 அகண்ட பாரதம்னு ஒண்ணு முழுக்காவே இருந்து இந்த பாகிஸ்தான் பிரிவினை ஒண்ணு நடக்கலைன்னா இன்னைக்கு நம்ம நிலைமை நீங்க கற்பனை பண்ணி பாத்திருக்கீங்களா? என்னைக்காவது இந்த 55 வருஷமா நம்ம இந்து நாடாக இதை காப்பாத்தினமே, இது 30 வருஷத்துக்கு முன்னாடி முஸ்லீம் நாடாக இருக்கும். 1975 this land would have been declared as a Muslim country. The prime minister of this country would have been a Muslim. மறந்துடாதீங்க. ஏன் இன்னைக்கு நாடாளுமன்றத்துல சீட் என்ன? 543. பாகிஸ்தான் பிரியல, பங்களாதேஷ் பிரியலன்னா அந்த ஊரை சேர்த்து பார்லிமெண்டரி சீட் எவ்வளவு தெரியுமா? 165 230 நம்ம சீட்டு கூடும். 165 சீட்டா வரும். கிட்டத்தட்ட 165 சீட்டு கூடும் நினைக்கிறேன். போட்டு பார்த்தேன் வருகிறோம். ஒரு 165 சீட்ஸ் இந்த 543 சீட்டோட சேர்த்துக்க மொத்தம் எவ்வளவு? 700 சில்லற சீட்டு. 700 சீட்டு வச்சுக்கோம். இந்த 700 or 800 சீட்ஸ்ல the entire Pakistan area and Bangladesh ஏரியாவில இருந்து representatives will be Muslims. அப்ப மொத்தமா பார்லிமென்ட்ல எத்தனை முஸ்லிம் மெம்பர் இருப்பாங்க? இல்ல, it should be declared a Hindu Rashtra, and even if it is going to cut away some places, எங்களுக்கு we don't mind, but rest of the country should be assured. இதுதான் இன்னைக்கு அம்பேத்கர் சொன்னார். 1947ல தீர்வா அவர் சொன்னது இதுதான். அம்பேத்கர் சொன்னார். அதனால அதுக்கு விசேஷம். நாமளும் சொல்லிட்டு இருந்தோம். ஆனா அதை விட அவர் சொன்னது விசேஷம். அவர் என்ன சொன்னார்? இந்த முஸ்லீம்களை வச்சுக்கிட்டு நீங்க ஒண்ணும் பண்ண முடியாது. அதனால பாகிஸ்தான் கேட்கறான், கொடுத்துதான் ஆகணும். ஆனா கொடுக்குற போது புத்திசாலித்தனமா ஒரு விஷயத்த பண்ணுங்க. இங்க இருக்கக்கூடிய கம்ப்ளீட் அத்தனை முஸ்லீம்ஸையும் அங்க அனுப்பிச்சிரு. அங்க இருக்கிற அத்தனை ஹிந்துவையும் இங்க கொண்டு வந்துரு. முதல்ல சேஃப் பேசேஜ். இந்த பகுதியில இருக்கிறவங்க பத்திரமா அங்க கொண்டு போய் விடு. அந்த பகுதியில இருக்கிறவங்க பத்திரமா இங்க கொண்டு வந்துரு. Declare this as a Hindustan and declare that as Pakistan. We don't have anything to give and take afterwards. அந்த மாதிரி இதை சேஃப்கார்ட் பண்ணு. இன்னொரு விஷயமும் சொன்னார். அந்த மாதிரி எந்த இந்துஸ்தான் உருவாக்கப்படுகிறதோ அந்த இந்துஸ்தானுடைய ஆர்மி should be totally Hindu ன்னு ஒரே ஒரு ஆள் அம்பேத்கர் தான். ஆர்மி is not going to help you. ஏண்டா உன்னுடைய ஆர்மில முஸ்லிம்ஸ் இருப்பா, அவன் தேசத்தை பாதுகாப்பா, நீ நம்பையான்னு கேட்டாரு. ஒரு இஸ்லாமியர் மதத்தை அவன் புரிந்து கொண்டவனாக இருக்கும் பட்சத்தில் அவன் இஸ்லாமிய மதத்தின் கண்ணோட்டத்தில் இதை பார்ப்பானா அல்லது உன்னுடைய தேச கண்ணோட்டத்தில் இதை பார்ப்பானா? நிச்சயமாக இஸ்லாமிய மத கண்ணோட்டத்தில் பார்ப்பான். ஆகவே இஸ்லாமியர்களை ஆர்மியில் வைத்திருப்பது பாதுகாப்பு அல்ல என்று சொன்னவர் அம்பேத்கர். உண்மையிலே நாம ரெண்டும் பண்ணல. இப்ப வேடிக்கை என்னன்னா, அன்னைக்கு வீர சவர்கர் ரொம்ப, அவர் மட்டும் இன்னைக்கு இல்லைன்னா இன்னைக்கு நம்ம ஆர்மி நம்ம கையில இல்ல. அது பல பேருக்கு தெரியாது. இந்த தேசத்துல வீர சவர்கருடைய கான்ட்ரிபியூஷன் டு அஸ் யாருமே பாடல, பேசல. பொத்தனும் பள்ளி புத்தகத்துல ஒன்றும் மென்ஷனே இல்லை. அதுக்கு நேர ஆன்டி ப்ராபகண்டால நிறைய பண்ணிட்டு இருக்கானுங்க, அயோக்கியனுங்க. அதை விட்டுதலைங்க. ஆனா வேடிக்கை என்னன்னா, இந்த வீர சவர்கர் ஒரு முக்கியமான விஷயம் பண்ணினார். 2ஆம் உலக போருக்கு முன்னதாக காந்தியடிகள் ஆர்மியில யாரும் சேரக்கூடாது, 2ஆம் உலக போர்ல பிரிட்டிஷ்காரர்களுக்கு ஒத்துழைக்க கூடாதுங்கிற நிலைப்பாட்டை எடுத்திருந்தார். அப்ப வீர சவர்கர் என்ன நிலைப்பாட்டை எடுத்தார் என்றால், பிரிட்டிஷ் ஆர்மியில லார்ஜ் நம்பர்ஸ்ல நம்முடைய ஆட்கள் சேரணும் அப்படின்னு சொன்னார். எதுக்காக சேரணும்? பிரிட்டிஷ்காரனுக்கு அடிமைகளாக இருப்பதற்காக அல்ல, பிரிட்டிஷ்காரனுடைய ராஜ்யத்தை நிரந்தரமாக இந்த தேசத்தில் ஸ்தாபிக்க வேண்டும் என்பதற்காக அல்ல. நீங்கள் அத்தனை பேரும் பொன்னான வாய்ப்பு. அப்ப பிரிட்டிஷ் கவர்மெண்ட் was advertising every day that a large number of Hindus should join army, large number of people. அன்னைக்கு நிலைமை என்னன்னு கேட்டீங்கன்னா, the Muslim number of Jawans in the army was much more higher than the Hindu number. மறந்துடாதீங்க. This is 1931, 32, 33 நிலைமை. நம்முடைய ஆர்மியில நம்ம எண்ணிக்கை கிடையாதுயா, முஸ்லிம்களுடைய எண்ணிக்கை தான் அதிகமா இருந்துச்சு. அதனால அவர் சொன்னார், இந்த நேரத்தை நம்ம விட்டுட்டோம்னா இந்து ஆர்மியே நமக்கு இருக்காது. ஒரு காலம் இந்த தேசம் நமக்கு நாளைக்கு வந்து நான் கூட அதை பாதுகாக்கிறதுக்கு இந்து ஆர்மி வேணும். அதனால இந்துக்கள் நிறைய பேர் சேரணும். அப்படி சேரதுனால உனக்கு லாபம் என்ன தெரியுமா? ஆஃப்டர் த 1857 mutiny or the first Hindu
பைத்தியமா பிடிச்சிருக்க நமக்கு சாமி கையில ஆயுதம் பிடிச்சி வச்சிருக்கிறது எதுக்காக பிடிச்சி வச்சிருக்கோம்? இது சமயத்துல உபயோகப்படும். அதனால இது அவசியம் தான், நமக்கு நிச்சயமா உபயோகப்படும், எதிரிகளை அடிக்கிறதுக்கு பயன்படும். ஆயுதம் இல்லாதவன் அரை மனிதன் சொல்லிட்டு அந்த ஆயுதம் ஏந்தக்கூடாது என்று சொல்லி யாருடைய கையிலுமே ஆயுதம் இருக்கக்கூடாதுன்னு வெப்பன்ஸ் ஆக்ட் ஒன்று கொண்டு வந்து இந்த தேசத்துல டிஸ்போசிஷன் எல்லாரும் அதுல ஒருத்தங்கையிலேயே ஆயுதமே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி பண்ணிட்டான். அதை மாற்றணும்னா அவர் என்ன சொன்னாரு வீர சாவர்கர், இப்ப பிரிட்டிஷ்காரன் உனக்கு வாய்ப்பு கொடுக்குறான், அவனே உன் கையில துப்பாக்கியை கொடுத்து உனக்கு சுடுறதுக்கு கத்து கொடுக்க போறான். நீ அந்த ஆர்மியில போய் ஜாயின் பண்ணு. இந்த இரண்டாம் உலக போர் முடிகிற நேரத்துல நிச்சயமா அவனுக்கு நெருக்கடி வரும். அந்த நெருக்கடி வர நேரத்துல உனக்கு என்ன லாபம் தெரியுமா? எந்த துப்பாக்கி அவன் உங்க கையில கொடுத்து சுடுறதுக்கு கத்து கொடுத்தானோ அந்த துப்பாக்கி அவனை பார்த்தே திருப்ப திருப்பறதுக்கு நல்ல வாய்ப்பு வர அந்த நேரத்துல நீ செய்ய முடியும் என்று சொன்னார். காந்திஜி opposed it and told வீர சாவர்கர் is an anti-national. மறந்துடாதீங்க, தேச விரோதி என்று வீர சாவர்கரை சித்தரித்தார் காந்தியடிகள். தேசத்திற்கு விரோதமாக பிரிட்டிஷாருடைய அடிமரடி என்பதாக சொன்னார்கள். ஆனால் வீர சாவர்கர் எல்லா கூட்டங்களிலும் தெளிவாக சொன்னார், என்னை பற்றி காங்கிரஸ்காரர்கள் காந்தியக்காரர்கள் என்ன பேசுகிறார்கள் என்பதை பற்றி எனக்கு கவலை இல்லை. நிச்சயமாகவே நான் சொல்வது, நான் பிரிட்டிஷ்காரனுக்கு அடிமை புத்தி என்கின்ற காரணத்தினால் இன்றைய தினம் எல்லோரையும் பிரிட்டிஷ் ஆர்மியில் சேர சொல்லவில்லை, எதிர்காலத்தை மனதில் கொண்டுதான் என்று சொல்லி அவர் ஊரூரா போய் பிரச்சாரம் பண்ணினார். ஆனா எஃபெக்ட் எவ்வளவு தெரியுமா இருந்துச்சு? within 1 year 1 lakh people joined army. வீர சாவர்கர்னா ஏமாத்தான ஆளு, ஒண்ணு லாயக்கில்லாத ஆள் நினைக்காதீங்க. அவருடைய பிரச்சாரத்தினுடைய பலன் 1 லட்சம் இந்து இளைஞர்கள் ஜாயின் பண்ணினார்கள். இதுல வேடிக்கை என்னன்னா, அந்த 1 லட்சம் இந்து இளைஞர்கள் இரண்டாம் உலக போர்ல அப்படி ஜாயின் பண்ணினதால தான் INA formation was possible. நேதாஜிக்கு ஐஎன்ஏக்கு எங்க இந்த ஆள் கிடைச்சான்? வீர சாவர்கரை டைப் பண்ணியிருக்கார் நேதாஜி. வீர சாவர்கர் மட்டும் அன்றைக்கு குரல் கொடுத்து இவ்வளவு எண்ணிக்கையில தேசபக்தர்களை உள்ளே அனுப்பவில்லை என்று சொன்னால் ஐஎன்ஏ ஃபார்மேஷனுக்கு எனக்கு ஆளே கிடைச்சிருக்காது. ஐஎன்ஏ ஃபார்மேஷனுக்கு பிரிட்டிஷ் ஆர்மியில இருந்து வந்திருக்கக்கூடிய அத்தனை இளைஞர்கள் வீர சாவர்கரால் தூண்டப்பட்டவர்கள், அதனால ஜாயின் பண்ணவர்கள் 1 லட்சம் பேர் மாறினா. அது மட்டும் இல்ல, அங்கங்க ஃபேக்டரிஸ் வெப்பன்ஸ் தயார் பண்றதுக்கு முஸ்லீம் ஆர்மி அங்க போயிடுச்சு. அது 100% முஸ்லீம் ஆர்மி. நல்ல கவனிங்க, பாகிஸ்தான் பிரிச்சு எடுத்துன்னு போகும்போது ஆர்மியும் பிரிச்சானுங்க. அப்படி ஆர்மியை பிரிக்கிற போது பாகிஸ்தான் had 100% of Muslim army, but நம்ம ஊர் மெஜாரிட்டி ஹிந்து ஆர்மி பிகாஸ் ஆஃப் வீர சாவர்கர் சொன்ன இவ்வளவு விஷயங்களும் அவங்க எல்லாம் பேசியிருக்காங்க. அதெல்லாம் கடந்த கால வரலாறு. இப்ப நிலைமை மாறிடுச்சு, இனிமே எதிர்காலத்துல ஒண்ணுமே இல்லை, அந்த மாதிரி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை அப்படிங்கிற முடிவுக்கெல்லாம் வரவே வேண்டாம். ஒன்னே ஒண்ணுதான், நாம கவலைப்படாம இருந்தோம்னா ஸ்லோவா இந்த தேசம் will get Islamized. இல்லைன்னா ஒரு சில பகுதிகள் மட்டும் இஸ்லாமிய நாடாக தனியாக துண்டு துண்டா போகும். ஒன்னு balkanization of Bharat into several Muslim states and then a federation of all Muslim states as Rahmat Ali Chaudhary envisaged. அவன் கற்பனை பண்ணி பார்த்துட்டான், ஒரு நாடு இஸ்லாமிய நாடாக பாரதத்தை பண்ண முடியாது, ஃபெடரேஷன் ஆஃப் முஸ்லிம் ஸ்டேட்ஸா பண்ணிடலாம்னு சொல்லியிருக்கான். அதுக்கு வேண்டிய ஏற்பாடுகள் நடந்துட்டு இருக்கு. அது அந்தந்த பகுதி தனித்தனியா போறதுக்கு ஹைதராபாத் அப்படிதான் ஆச்சு போனதா இருந்தது அன்னைக்கு. அதனாலதானே சொன்னா கோட்ஸே அவ்வளவு கோர்ட்ல கடைசி நிமிஷத்துல தூக்கு தண்டனை வழங்குகின்ற அந்த நேரத்துல கூட அவன் பேச ஏன் அப்படி சொன்னா தெரியுமா? வல்லபாய் பட்டேல் முதல்ல ஹைதராபாத் தனியாக போக வேண்டும் என்று நிசாம் முடிவெடுத்து ஹைதராபாத்தை தனி நாடாக இஸ்லாமிய நாடாக பிரகடனப்படுத்துவதற்கான முடிவெடுத்த பொழுது இம்மீடியட்லி போலீஸ் ஆக்ஷன் மிலிட்டரி ஷுட் இன்வேட் என்று சொன்னவர் வல்லபாய் பட்டேல். காந்திஜி என்ன தெரியுமா சொன்னார்? நோ, the Muslim our army will not invade Hyderabad. காந்திஜி சொல்றாரு. பின்ன என்ன பண்றதுன்னு கேக்குறாரு வல்லபாய் பட்டேல். சத்தியாகிரகா, சத்தியாகிரகா is the only way. By சத்தியாகிரகா we shall protest. வழியில எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டுட்டு ஆர்மி உள்ள போகாதபடி அவன் பண்ணி வச்சிருந்தான். இவர் சொல்லி இருந்த டேட்டுக்கு 2 நாள் முன்னாடி உள்ள விட்டார். உலகம் முழுக்க இன்டெலிஜென்ஸ் மூலமா இத்தனை தேதி தான் ஆர்மி வரப்போகுதுன்னு சொல்லி வச்சிருந்தார். ஆனா அதுக்கு முன்னாடி போய் ரசாக்கர்ஸ் வேர் massacred like anything. ஹைதராபாத் நம்ம கூட இணைஞ்சது. அப்ப கேஸ் நடந்துட்டு இருக்கு. தூக்கு தண்டனை விதிக்கக்கூடிய நிலைமை வந்துட்டு இருக்கு. அந்த நேரத்துல கோட்சே சொன்னா, அந்த இடத்துல நான் அன்னைக்கு காந்தியை கொலை பண்ண போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு அன்னைக்கு மட்டும் நான் காந்தியை தீர்த்து கட்டலைனாக்கா வல்லபாய் பட்டேலுக்கு ஃப்ரீடம் கிடைச்சிருக்காது. வல்லபாய் பட்டேலுக்கு ஃப்ரீடம் இல்லைனாக்கா இன்னைக்கு நம்முடைய ஹைதராபாத் நம்மோட இணைச்சிருக்க முடியாது. Hyderabad has become part of this country only because of Vallabhbhai Patel, and Vallabhbhai Patel could act freely only because Gandhiji is no more there. எதுக்கு சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னா, அப்படிப்பட்ட ஒரு நிலைமை இந்த தேசத்துல கொஞ்சம் கொஞ்சமா எல்லா பகுதிகளையும் தனித்தனி முஸ்லீம் நாடாக்கி ஒன்னா கான்ஃபெடரேஷனா இல்ல டோட்டலி இஸ்லாமைசேஷன் ஆஃப் த கண்ட்ரியா? இதுல ரொம்ப தெளிவாக பாகிஸ்தான் இஸ் மூவிங், ISI is moving, madrasas are moving, Muslims are being trained in madrasas, thousands of madrasas are springing up,
நம்ம நாட்டுல எத்தனை மதரசா இருக்குங்கிறது ஒரு வேலைக்கும் தெரியாது. மதரசாவில் என்ன போதிக்கப்படுகிறது என்பது நம்ம யாருக்கும் தெரியாது. ஒரு நாளைக்கு அதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் ஆகும். அவர் சொன்னது போல ஒரு நாளைக்கு ஒன் ஃபைன் நைட் ஆர் ஃபைன் மார்னிங் இஸ் கோயிங் டு எக்ஸ்ப்ளோர். அப்ப நம்மளாம் அதிர்ச்சிக்கு ஆளாயிடும். அப்படியெல்லாம் வராம இருக்கணும்னா இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு ஹிந்துவுமே கன்சர்னோட, இது ஏதோ பாப்புலேஷன் யார் கூடினா என்ன யார் குறைஞ்சா என்னன்னு பாக்குற விஷயம் இல்ல. உன் பேர பிள்ளை இந்துவா இருந்தானே இந்துவா இல்லாட்டா என்ன சார், நான் சந்தோஷமா இருந்துட்டு போறேன் அப்படி நினைக்கிறவங்க இருந்தீங்கன்னா உண்மையிலேயே இந்த தேசம் உருப்படாது. நிச்சயமா ரெண்டு சாய்ஸ் தான். ஒண்ணு டோட்டல் இஸ்லாமைசேஷன் ஸ்லோவா, இல்லைன்னா கொஞ்சம் கொஞ்சமா பகுதி பகுதியா வெட்டி வெட்டி போய் தனித்தனியா எல்லாம் கன்ஃபெடரேஷன் ஆஃப் ஃபெடரேஷன் ஆஃப் ஆல் முஸ்லிம் ஸ்டேட்ஸ். ஹிந்து நாடாகத்தான் இது இருக்கணும்னாங்க நிச்சயமாகவே நம்ம ஆக்ட் பண்ண வேண்டிய நேரம் வந்தாச்சு. இதுக்கு நாம என்ன பண்ணணும்? ஒவ்வொரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிலையும் பாப்புலேஷனை குறைக்கக்கூடிய முயற்சி நடக்குது. இந்த குடும்ப கட்டுப்பாட்டு பிரச்சாரம் யார் இடத்துல டார்கெட் ஆயிருக்குன்னா மிடில் கிளாஸ் ஃபேமிலியில தான் டார்கெட் ஆயிருக்கு. இந்துக்கள்ல கூட பாமர மக்கள்லாம் ஒத்தணும் இதை கேர் பண்ணல, அதுக்கு பாதிப்பு ஆளாகல. சரி, பாமர மக்கள் தான் வளர்க்குறாங்களே, அது போறாத, அப்ப இந்து பாப்புலேஷன் குறையாது இல்லையா, நம்ம பேசாம இருக்க வேண்டியதானே? இல்லை. ஏன் மிடில் கிளாஸ் ஃபேமிலியினுடைய ஜனத்தொகை குறையக்கூடாதுன்னா மிடில் கிளாஸ் இஸ் த பேக் போன் ஆஃப் தி சொசைட்டி. பாமர மக்கள் மாசஸ் எல்லாம் இந்த சமுதாயத்துக்கு ஸ்ட்ரென்த் இல்ல. இந்த கம்யூனிஸ்ட்காரன் பேசுற மாதிரி பேசிட்டு இருக்க வேண்டாம். இந்த தேசத்தினுடைய விடுதலை போராட்டத்தை நடத்தினது ஊர்ல இருக்கிற பாமர மனிதர்களா நடத்தினார்கள். கிராமத்துல இருக்கிற குப்பனும் சுப்பனமா வந்து அன்னைக்கு பெரிய இந்த தேசத்தினுடைய விடுதலை பத்தி எல்லாம் ரொம்ப கவலைப்பட்டான். மிடில் கிளாஸ் அலோன் கேன் லீட். எந்த கல்ச்சுரலி மிடில் கிளாஸ், எகனாமிக்கலி மிடில் கிளாஸ், அரிஸ்டாக்ராட்ஸ் will never participate. இந்த தேசத்தினுடைய உயர்ந்த பணக்கார குடும்பங்களிலிருந்து உயர்ந்த வர்க்கத்திலிருந்து எத்தனை பேர் சுதந்திர போராட்டத்துக்கு வந்திருக்கிறார்கள் என்று கணக்கெடுத்து பாருங்கள். பாமர மக்களிடமிருந்து எத்தனை தலைவர்கள் வந்திருக்கிறார்கள் என்று கணக்கெடுத்து பாருங்கள். கடைசியாக உங்களுக்கு ஒரு விஷயம் தெரிய வரும். இந்த மிடில் கிளாஸ் என்று சொல்லக்கூடிய லார்ஜ் சங்க் ஆஃப் தி சொசைட்டி, அது மட்டும் அன்னைக்கு டிசைடிவ் ஃபேக்டரா டெசிசிவா ஆக்ஷன் எடுக்கலன்னா இந்த தேசத்துக்கு விடுதலை கிடையாது. முஸ்லீம்களையும் இவங்க தான் எடுத்து நின்னாங்க, கிறிஸ்தவன்ஸையும் இவங்க தான் எடுத்து நின்னாங்க, பிரிட்டிஷர்ஸையும் இவங்க தான் எடுத்து நின்னாங்க. இவங்களுடைய லீடர்ஷிப்ல some of the aristocrats also joined. அவ்வளவுதான். some of the masses also joined. அந்த மாசத்துக்கு லீடர்ஷிப் யார் கொடுப்பா? இவங்க தான் கொடுக்கணும். அந்த கல்ச்சுரல் எகனாமிக் மிடில் கிளாஸ் கொஞ்சம் கொஞ்சமா முதுகெலும்பு உடைச்சுட்டு இருக்கான். மறந்துடாதீங்க, முதுகெலும்பு உடைக்கப்படுகிறது. இதனுடைய விளைவு என்ன? டெமோக்ரஸி இருக்காது, மோபாக்ரஸி தான் வரும். மோபாக்ரஸிக்கு டெமோக்ரஸிக்கு வித்தியாசம் என்ன தெரியுமா? enlightened middle class occupying all positions in all political parties, it is called democracy. மாபு 1000 குண்டர்களை வச்சிருக்கிற ஒரு அடியாள் தான் எம்எல்ஏ ஆவான், 2000 கொலகாரனை வச்சிருக்கிறவன் தான் எம்பி ஆவான், சாராயம் ஊத்தி கொடுக்கிறவன் தான் இந்த நாட்டிலேயே நம்ம சீஃப் மினிஸ்டர் ஆவான். இந்த மாதிரி நிலைமை எந்த ஒரு சமுதாயத்தில் ஏற்பட்டு நாம என்ன பண்ணோம்? அவரவர்களுடைய பொருளாதார வசதிக்கு ஏற்ற முறையில 4 குழந்தையை காப்பாத்துறதுக்கு எங்கிட்ட வசதி இருந்ததுன்னா எதுக்காக 2 குழந்தையோட நிறுத்திக்கணும்? 4 குழந்தை பெக்கணும், கட்டாயமா பெக்கணும். 4 குழந்தைக்கு அலோ பண்ணணும். இப்ப இருக்கிற யங்ஸ்டர்ஸாக முடிவெடுக்கணும். நிச்சயமாகவே நீ 2 குழந்தைய நல்லா படிக்க வச்சு ஆடிட்டர் ஆக்குவேன், அட்வொகேட் ஆக்குவேன், அவனை டாக்டர் ஆக்குவேன், அதனால 2 குழந்தைக்கு மேல நான் செலவழிக்க விரும்பல. அவளுக்கு நல்லபடியா வசதி பண்ணி கொடுக்கணும். 4-5 குழந்தை பெற்றுக்கிட்டா அவங்களை படிக்க வைக்க முடியாது. டீச்சரா தான் போவான், இல்லைன்னா கிளார்க்கா தான் போவான். நான் என்ன பண்றதுன்னு நினைச்சேன்னா இந்த ஊர்ல டாக்டருக்கு 4 ஓட்டு இல்ல. நீங்க அப்படி கன்பைன் பண்ணிக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அப்ப நாட்டினுடைய கான்ஸ்டிடியூஷன் எப்படி சேஞ்ச் பண்ண தெரியுமா? யாருடைய பிள்ளைங்க எல்லாம் டாக்டரா இருக்கணும் அவனுக்கு எல்லாம் 4 ஓட்டு இருக்கணும், அட்வொகேட்டுக்கு 3 ஓட்டு இருக்கணும், வேற மற்ற பொசிஷன்ல இருக்கக்கூடிய பெரிய பெரிய ஆபீசர்ஸ்க்கெல்லாம் 2 ஓட்டு 5 ஓட்டுன்னு ஏதாவது வச்சிருக்கணும். அப்ப கவலை இல்லை. ஆனா ரோட்ல இருக்கிற பிச்சைக்கார பையலுங்க 1 ஓட்டு தான். நீ பெரிய ஆபீசரா இருந்து நீ வந்து ஆடிட்டரா இருந்து அட்வொகேட்டா இருந்தாலும் உனக்கு 1 ஓட்டு தானடா. நாளைக்கு எல்லா பிச்சைக்கார துருக்கணமா சேர்ந்துக்கிட்டு அவங்க கையில ஓட்டு ஜாஸ்தியா கொடுத்துன்னு வச்சுக்க. நீ நாங்களாம் ஆடிட்டர்ஸ், நாங்களாம் அட்வொகேட்ஸ், நாங்களாம் பணக்காரங்க, நாங்களாம் வசதியானவங்க, எங்க குடும்பங்கள்லாம் ரொம்ப உயர்ந்ததுன்னு சொல்லிட்டு நீ வீட்டுல பத்திரமா இருக்க முடியுமா? கற்பனை பண்ணி பாருங்க, வீட்டுல பத்திரமா இருக்க முடியுமா? இருக்க முடியாது. ஏன் பத்திரமா இருக்க முடியாது? பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய இந்துக்கள் வெளியேறிய பொழுது அவர்கள் அத்தனை பேருமே பொருளாதார ரீதியாக உயர்ந்த நிலையில் இருந்தவர்கள், உயர்ந்த வியாபாரிகள், உயர்ந்த பதவியில் இருந்தவர்கள், பெரிய வழக்கறிஞர்கள். பஞ்சாப்ல இருந்து வெளியில வந்த போது அவன் அத்தனை பேரும் தெருவில் வந்து பிச்சைக்காரன் நின்னாண்டா. பேங்க் பேலன்ஸ் எடுத்துட்டு வர முடிஞ்சதா? வீடு எடுத்துட்டு வர முடிஞ்சதா? பொசிஷன் எடுத்துட்டு வர முடிஞ்சதா? ஒண்ணுமே எடுத்துட்டு வர முடியலையே. On one fine morning you saw yourself in street. நான் நேத்து வரைக்கும் அட்வொகேட், இன்னைக்கு பிச்சைக்காரப்பேன். நேத்து வரைக்கும் நான் டாக்டர், இன்னைக்கு பிச்சைக்காரப்பேன். ஆனா நேத்து வரைக்கும் பிச்சைக்காரன் இருந்த முஸ்லீம் அவன் இன்னைக்கு அங்க ஆட்சி. அவன் இன்னைக்கு உன் வீட்டை வச்சிட்டு இருக்கான், அவன் பங்களா வாங்கிட்டான், உன் லேண்டெல்லாம் அவன் எடுத்துட்டான், கன்ஃபிஸ்கேட் பண்ணிட்டான், எல்லாத்தையும் அவனுக்கு விநியோகம் பண்ணிட்டானுங்க. இதானே பஞ்சாப்ல நடந்தது, இதானே பங்களாதேஷ்ல நடந்தது, இதானே சிந்துல நடந்தது. அப்புறம் சிந்துல வந்த தலைமுறை, அந்த தலைமுறை மறுபடியும் ஒரு தடவை பணக்காரன் ஆகிறதுக்கு 40 வருஷம் ஆயிருக்குடா, 35 வருஷம் ஆயிருக்குடா. ஹாங்காங்கு போனா, சிங்கப்பூருக்கு போனா, இங்க போனா, அங்க போனா பிச்சை எடுத்தா எப்படியும் இன்னைக்கு மறுபடியும் பணக்காரன் ஆயிருக்கான். அது வேற விஷயம். ஆனா இவ்வளவு கஷ்டப்பட்டானுங்க.
கொஞ்சமாவது கற்பனை பண்ணி பார்க்க வேண்டாம். நமக்கு அந்த நிலைமை வராம இருக்கணும் அப்படின்னாக்க நிச்சயமாகவே இந்த தேசத்துல அப்படி நிலைமை வராம இருக்கிறதுக்கு நம்ம குடும்பம் ஜாக்கிரதையா இருக்கணும்னா நிச்சயமா நம்முடைய ஜனத்துக்கு குறையாமல் பார்த்துக் கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியம். ஆர்மியில ஒவ்வொரு குடும்பத்தில இருந்து ஒரு ஹிந்து இருக்கணும், போலீஸ்ல ஒவ்வொரு ஹிந்து இருக்கணும். இன்னைக்கு இருக்கிற நிலைமையில நல்ல இந்துக்கள் போலீஸுக்கு போகாதனாலதான் போலீஸ்ல அராஜகத்துல இருக்கக்கூடியவர்கள் கையில காவல்துறை இருக்கு, அராஜகவாதிகள் கையிலையும் கொலகாரன் கையிலையும் காவல்துறை இருக்கிற காரணத்தினாலதான் இன்னைக்கு சங்கராச்சாரியா கேவலமான ஒரு போலீஸ்காரன் நடத்த முடிகிறது. ஒரு கொலகார போலீஸ்காரன் வேடிக்கையெல்லாம் உங்களுக்கு, ஒரு கொலகார போலீஸ்காரன், ஒரு கோர்ட்ல வழக்கு இருக்கிற போலீஸ்காரன், ஒரு கிரிமினல், தி வொர்ஸ்ட் கிரிமினல் ஆஃப் தி சொசைட்டி, அவன் வந்து ஒரு விசாரணை. யாரு? தி ஹையஸ்ட் மேன் ஆஃப் தி சொசைட்டி. இது கற்பனை பண்ணி பார்க்க முடியுமா உங்களால? ஏண்டா நீ மெஜாரிட்டியா இருக்கிற போதே இந்த கதி, நீ நாளைக்கு இந்த ஊர்ல மைனாரிட்டி ஆயிட்டேன்னா உங்க கதி என்னன்னு கற்பனை பண்ணி பார்த்திருக்கியா என்னைக்காவது? ஏன்னா நீ மெஜாரிட்டிடா இந்த ஊர்ல, 84-88% இன்னும் இருக்கடா, இருந்துகிட்டு இருக்கிற போதே உங்க கதி இந்த கதி. ஏன்? போலீஸ்ல இருக்கிறவன் கல்ச்சர்ட் மிடில் கிளாஸ் ஹிந்து, நல்ல ஹிந்து உணர்வுடையவன் அந்த இடத்துக்கு போல. நான் ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கேன், ஹிந்து ஆர்கனைசேஷன்ஸ்ல இருக்கக்கூடிய கிரகஸ்தர்கள் செய்ய வேண்டிய ஒரு பெரிய கடமை என்ன தெரியுமா? உன் புள்ள பிரச்சாரக்கா போறது ஒரு உத்தமமான வேலைங்கிறத விட உன்னுடைய புள்ள போலீஸ்ல போய் சேர்றது ரொம்ப உத்தமமான வேலை. ஒரு நல்ல ஹிந்து ஃபெர்வரோட இருக்கணும், போலீஸ் கான்ஸ்டபிள் ஆகணும், போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர் ஆகணும், போலீஸ் ஆபீசர் ஆகணும். அதே ஆள் ஆர்மிக்கு போகணும். அப்போ ஆர்மி வில் பி சேஃப், போலீஸ் வில் பி சேஃப். அந்த போலீஸ் நம்மளை பாதுகாக்கும் நம்பலாம், அந்த ஆர்மி நம்மளை பாதுகாக்கும் நம்பலாம். அதுக்கெல்லாம் எங்கேருந்து குழந்தைங்களை கொடுப்பீங்க? உங்க வீட்லயே 4 குழந்தை இல்லைன்னா, 4 குழந்தை இருந்தா தானே ஒருத்தனை கொடுக்க முடியும். அதனால ஒரு குழந்தைய ஆர்மிக்கு கொடுக்க, ஒரு குழந்தைய போலீஸுக்கு கொடுக்க நிச்சயமாகவே நம்ம குடும்பங்கள்ல 4 குழந்தை பெற்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. தற்காலிகமாக ஏதாவது குடும்பத்துல கஷ்டங்கள் வந்தாலும் கூட இப்பொழுது இளைஞர்களாக இருக்கக்கூடியவர்கள், திருமணம் செய்து கொள்ளக்கூடியவர்கள், திருமணம் செய்து கொண்டு வாழ்க்கையை தொடங்கி இருக்கிறவர்கள் செய்ய வேண்டிய முடிவு, இந்த தேசத்தினுடைய எதிர்கால நலனை மனதில் கொண்டு உங்களுடைய தாத்தாவும் உங்களுடைய அப்பாவும் அன்றைக்கு எப்படி குடும்ப கட்டுப்பாடு செய்து கொண்டு இந்த தேசத்தை குலைத்தார்களோ அதற்கு பிராயச்சித்தமாக இன்றைக்கு நீங்கள் செய்ய வேண்டிய வேலை. எங்க அப்பன் செஞ்ச தப்ப நான் பண்ண மாட்டேன், எங்க தாத்தா செஞ்ச தப்ப நான் பண்ண மாட்டேன், நிச்சயமா நான் 4 குழந்தையை பெப்பேன், நிச்சயமாவே இந்த தேசத்துல அவர்களுக்கு நல்லபடியா எல்லா இடத்துலயும் பொசிஷன்ல வைப்பேன் என்று சொல்லி நீங்க ஒரு சபதம் எடுத்து, அதனால ஏதாவது தற்காலிகமா கொஞ்சம் எக்கனாமிக் கஷ்டம் வந்தாலும் கூட, கொஞ்ச நாளைக்கு சஃபர் பண்ண வேண்டி வந்தாலும் கூட ஜனத்துக்கு ரொம்ப முக்கியம் அப்படிங்கறத மனசுல வச்சுக்கிட்டு நம்மதான் தேசத்தை காப்பாத்துறது. ஆனா எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸும் ஆட்சிக்கு வருகிற போதும் சரி, ஆட்சிக்கு வெளியில இருக்கிற போதும் தேசத்தை காப்பாற்றணுங்கிற விஷயத்தில் அக்கறை உடையவர்கள் போல பேசுகிறார்கள். ஆனால் அவர்களுக்கு ஒரு விஷயம் என்ன புரியவில்லை என்றால், தேசத்தை காப்பாற்றுவது என்றால் இந்து கல்ச்சரல் ஐடென்டிட்டியை காப்பாற்றுவதற்கு பெயர் தான் தேசத்தை காப்பாற்றுவது. இந்து ஐடென்டிட்டியை காப்பாற்றுவதற்கு முயற்சிக்காதவன் அத்தனை பேருமே தேச துரோகிகள், சந்தேகமே இல்லை. எல்லா இஸ்லாமும் இங்க இருக்கலாம், முஸ்லீமும் இங்க இருக்கலாம், எல்லாரும் நாங்க இந்தியன்ஸ். இந்தியான்னு ஒண்ணு கிடையாதுயா. இந்தியான்னு எங்க இருந்துச்சு? உன்னுடைய பண்பாட்டுல இருக்கா, உன்னுடைய பாரம்பரியத்துல இருக்கா, உன்னுடைய இலக்கியங்கள்ல இருக்கா, உன்னுடைய புராணங்கள்ல இருக்கா, உன்னுடைய இதிகாசங்கள்ல இருக்கா? எனக்கு தெரிஞ்ச இந்த தேசத்துக்கு பேர் பாரதம்ங்கிற பேர் இருக்கு. இந்தியா எங்க இருந்து வந்துச்சு? இந்தியா இஸ் a meaningless word. இந்தியன்ஸ் என்பது காயின்ட் வேர்ட். பிரிட்டிஷர்ஸ் காயின் பண்ணி நம்ம அத்தனை பேரையும் அப்பட்டமாகவே அலிகளாக்குவதற்கான செய்யப்பட்ட முயற்சி. ஆம்பளையா இருந்தா இந்த தேசத்துல இருக்கிற பேர் ஹிந்து, அவன் அலியா மாறணும், நான் இந்தியன்கிற பேர் சொன்னா போன அலியாயிடும். அந்த இந்த ஆண்மையானவர்களாக இருந்தவர்களை எல்லாம் அலிகளாக்குவதற்காக சுட்டப்பட்ட பெயர் இந்தியன் என்ற. இந்தியன்னே சொல்லிக்க கூடாது நம்ம யாரும், ஹிந்துன்னு சொல்லிக்க பெருமையா. ஏன்னா எனக்கு இருக்கிற ஒரே ஒரு ஐடென்டிட்டி, ஹிந்து ஐடென்டிட்டி ஒண்ணுதான். இந்த தேசத்துக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு நேம் பாரத்ங்கிற ஒரு பேர் தான். ஆகவே பாரதம் என்று மட்டுமே இந்த தேசத்தை சொல்லணும். இது பாரத தேசமாகவே என்றென்றைக்கு இருக்கணும். பாரத வருஷே பரத கண்டே என்பதாக தினசரி நான் என்னுடைய ஒவ்வொரு சங்கல்ப மந்திரத்திலையும் சொல்றேன் இல்லையா, அது சத்தியம் என்று சொன்னாக்க இந்த தேசம் என்னைக்கு பாரதமா இருக்கணும்னா இந்த இந்து கல்ச்சரல் ஐடென்டிட்டி காப்பாற்றணும். அதுக்கு நீங்க என்ன முயற்சி பண்ணினாலும் இந்த கூட்டம் நடத்தினதுல அதுக்கு ஒரு லாபம் இருக்கும். இதுக்கு அடுத்தாப்புல ஒரு பெரிய பொதுக்கூட்டம் வச்சிருக்காங்க. அதற்கு நாம செய்ய வேண்டிய இம்மீடியட் வேலை என்னன்னு பாத்தீங்கன்னாக்க, குறைஞ்சது இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கிற ஒவ்வொருத்தரும் ஒரு 50 பேரை 20 பேரை 10 பேரை அவர்களால என்ன முடியுமோ ஃப்ரெண்ட்ஸ ரிலேட்டிவ்ஸ எல்லாரையும் அழைத்து கொண்டு, ஸ்கூல்ல இருக்கீங்கன்னா ஸ்கூலுடைய ஸ்டூடெண்ட்ஸ் யாராலும் இந்துக்கள், கன்சர்ன்ட் இந்துக்கள், அப்படிப்பட்டவர்களை பெருமெண்ணிக்கையில பல்லாயிரக்கணக்கில் நாம ஒரு பொதுக்கூட்டத்துல காட்ட முடியும். அவர்கள் மத்தியில் இந்த அக்கறையை பற்றி அவர் வந்திருக்கிறது, சமுதாய அக்கறை வந்திருக்குது, அவங்க எல்லாரும் கவலைப்படுறாங்கிற விஷயத்த நீங்க என்ன சொல்றாங்க? சமுதாயத்துல உண்மையிலேயே எல்லாரும் குமரிட்டு இருக்கான் சங்கராச்சாரியார் கைதுல. ஆனா சீஃப் மினிஸ்டர் என்ன அசம்பிளியில சொல்றாங்க? லா அண்ட் ஆர்டர் அப்படியே ரொம்ப அமைதியா இருக்கு, ஒண்ணு கவலை இல்லை, கைதுனால ஒண்ணுமே ஆயிடல தமிழ்நாடு. ஏன் தமிழ்நாடு ஒண்ணும் ஆகல? பிகாஸ் திஸ் கல்ச்சரல் குரூப் cannot come to streets. நீ எதிர்பார்க்கிற பொலிட்டிக்கல் பார்ட்டியினுடைய ஸ்கவுண்டல்ஸா இருந்திருந்தா அவன் வந்திருப்பான்டா.
ஆனா சங்கராச்சாரியார் மேல அபிமானம் வைத்திருக்கக்கூடிய, சங்கராச்சாரியாரை பின்பற்றக்கூடிய, சங்கராச்சாரியாருக்கு ஏற்பட்ட அவமானம், இந்து சமுதாயத்துக்கு ஏற்பட்ட அவமானம் என்று நினைக்கக்கூடிய தன்மானம் உள்ள இந்துக்கள் அத்தனை பேர் கலாச்சார குடும்பத்தில இருந்து வந்திருக்கிறான். He cannot take to streets. அதனால வாய மூடிட்டு இருக்கான். அதனால அவன் தெருவில் வந்து இறங்கல, அதனால அவன் பஸ் கொளுத்தல, அதனால அவன் கண்ணாடி உடைக்கல, அதனால அவன் ஜன்னல பேக்கல, அதனால அவன் உனக்கு உணர்வு இல்லைன்னு நினைச்சியா? மௌனமா அழுதுக்கணும். மௌனமாக எத்தனையோ பேருடைய உள்ளங்கள்ல உருக்கம் இருக்கிறது. ஏன்? ஒரே ஒரு காரணத்தினால்தான். மறந்துடாதீங்க, ஒரு ராட்சசனை அழிக்கணும்னாக்க அந்த ராட்சசனுடைய உயிர் அவன் உடம்புல இருக்காதான். அதை ஒருத்தன் சக்சஸ்ஃபுல்லா தெரிஞ்சுக்கிட்டு அந்த ராட்சசனை எவ்வளவு தூரம் கொலை பண்ணாலும் திரும்ப வந்துருவானா. அப்புறம் ஒருத்தன் அந்த சீக்கிரட்டை தெரிஞ்சுக்கிட்டான், அந்த ராட்சசனை கொல்லணும்னா அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்குன்னு. அது என்னடா வழினா, அவனுக்கு எங்கடா இருக்குன்னா 7 கடல் தாண்டி 7 மலை தாண்டி அதுக்கப்புறம் குகையில இருக்கும். அந்த குகையில போய் அந்த பறவையை நசிக்கினா இங்க ராட்சசன் சுத்துவான். இந்த கதையை சுவாமி விவேகானந்தர் சொல்லிவிட்டு சொன்னார், ஒவ்வொரு தேசத்தினுடைய உயிர் நாடியும் அந்த தேசத்தினுடைய மறைமுகமாக இருக்கக்கூடிய ஏதோ ஒன்றில் இருக்கிறது. அதை அழித்தால் வழி அந்த தேசத்தை அழிக்க முடியாது. இங்கிலாந்து, அதனால் தான் நெப்போலியன் இங்கிலாந்தை சப்மிட் பண்ண வேண்டும் என்று நினைத்த பொழுது there was a total commercial blockade from other nations என்று சொல்லி அதுக்கு ஒரு கால் கொடுத்து யாருமே வியாபார உறவு வைத்துக் கொள்ளக்கூடாது என்று சொல்லி இங்கிலாந்தை அடிமைப்படுத்துவதற்கு முயற்சி பண்ணினான் நெப்போலியன். அது பிரான்சை பொறுத்தவரைக்கும் அரசியல் சுதந்திரத்தில் இருந்தது. அதனால் தான் அரசியல் சுதந்திரத்தின் மீது கை வைத்த பொழுது அந்த சமுதாயம் கொதித்து எழுந்தது. There was a French revolution. இதெல்லாம் சொல்லிவிட்டு நம்ம தேசத்தினுடைய உயிர் நாடு எங்கு இருக்கிறது தெரியுமா? ஆன்மீகத்தில் இருக்கிறது. தேசத்தை அழிக்கணும்னா எதை அழிக்கணும்? ஆன்மீகத்தை அழிக்க வேண்டும். இதை தெள்ள தெளிவாக புரிந்து வைத்திருக்கக்கூடிய இந்து விரோத சக்திகள் அத்தனை பேரும் ஆன்மீகத்தினுடைய உயிர் நாடி கேந்திரமாக இன்றைய தினம் பாரதிய அளவுல, தேசிய அளவுல இன்றைக்கு ஐடென்டிஃபைடு ஸ்பிரிச்சுவல் ஹெட் என்பதாக சொல்லி எமர்ஜ் பண்ணி கடந்த ஒரு 100 ஆண்டு கால வரலாற்றுல பாரத நாட்டில் யாருமே அப்படி எமர்ஜ் ஆகாத ஒரு காலகட்டத்தில் எமர்ஜ் ஆகி வந்திருக்கக்கூடியவர் ஜெயேந்திரன். என்னுடைய ஆன்மீகத்தை குலைக்க வேண்டிய பையன் ஒரு கிளாஸ்ல ஏதாவது சண்டை போடுறதாங்க அந்த கேஸ கூட எடுறாங்க. இதெல்லாம் உண்மையில எனக்கு பார்க்கும்போது சங்கராமன் கேசியா பொறுச்சு பண்ணிட்டு இருக்காங்க. சங்கராச்சாரியாரை மெலைன் பண்ணுவதற்கு, எதற்காக மெலைன் பண்ணுவதற்கு? ஒரு ஜெயேந்திரரை வீழ்த்துவதற்காக அல்ல, மறந்து விடாதீர்கள். ஒரு ஜெயேந்திரரை தண்டிப்பதற்காக அல்ல, மாறாக அத்தனை இந்து விரோத சக்திகள் ஓரணியில் திரண்டு இந்த நேரத்தில் இந்து சமுதாயத்தை ஒடுக்க வேண்டும் என்று சொன்னால் ஆன்மீக கேந்திரமாக இருக்கக்கூடிய இதை அழிச்சுட்டார். இவனுக்கு ஆன்மீகத்திலே நம்பிக்கை போயிடும். இதுக்கு முன்னாடி என்ன டாக்டிக்ஸ் வச்சிருந்தா, இங்க இருக்கிற ஒரு பிரேமானந்தா, அங்க இருக்கிற ஒரு சதுர்வேதி சாமியார், அங்க இருக்கிற ஒரு சாமியார், இங்க இருக்கிற சாமியார், இந்த பத்திரிகைக்காரன் செக்ஸ் சாமியார்னு போடுறானுங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியம். அது என்னடா செக்ஸ் சாமியார் நீயாவே ஒரு அட்ஜெக்டிவ் எல்லாம் போட்டு அதுக்கு ஒரு முன்னாடி ஒரு வார்த்தை வேற சேர்க்கிறாங்க. நான் சொன்னேன், உன் பத்திரிகை தான்டா செக்ஸ் பத்திரிகை. யார வேணாலும் அதுல புக் பண்ணிடலாம், எவரை பத்தி வேணாலும் கண்டாபினான்னு எழுதிடலாம். எவ்வளவு நேரம் ஆகும்? ஆனா உங்களுடைய நோக்கம் எல்லாம் என்ன? இதனால இந்த சாமியார் எல்லாம் குறைச்சு பார்த்தான், நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமா இந்த சாமியார்கள் மேல போயிடுச்சு. பாரம்பரியமான மடங்கள் இன்னமும் இவன் பைத்து அங்க இருக்கு. இவங்கெல்லாம் தப்புக்கெல்லாம் அப்பாற்பட்டவர்கள், இவர்கள்லாம் மேலோங்கி இருக்கிறவர்கள், இவர்கள்லாம் ஒரு குற்றமும் செய்ய முடியாதவர்கள், செய்ய மாட்டார்கள். அந்த நம்பிக்கையை குறைக்கணும். தகர்க்கப்பட்ட நம்பிக்கை வரதுக்கு இன்னும் எத்தனை வருஷம் ஆகும் யோசிப்பார். நடந்து கொண்டிருக்கிறது என்று உங்களுக்கு தெரியாது. அசோக் ஜி சொன்னார், இதற்கு பின்னால் ஒரு இன்டர்நேஷனல் கான்ஸ்பிரசி இஸ் தேர். சோனியா இஸ் தி இன்ஸ்டிகேட்டிங் பர்சன். சோனியா ஹஸ் பீன் டோட்டலி ரெஸ்பான்சிபிள் என்று சொல்லி இருக்கிறார் அவர். இதனுடைய பின்னணி நாடகத்துல முழுக்க முழுக்க சோனியா தான் இருக்கிறார் என்கின்ற விஷயத்தை தெல்ல தெளிவாக சொல்லி தைரியமா சொல்லி இருக்கிற ஒரே ஒரு தலைவர் அசோக் சிங்கிள் ஒருத்தர் தான். எல்லாரும் இன்னும் 2, 20, 30 வருஷம் கழிச்சு நம்ம நாட்டினுடைய நிலைமை யோசிச்சு பாருங்க. நம்ம ஜனத்தொகையும் குறைஞ்சி, முஸ்லிம்கள் எண்ணிக்கை அதிகமாகி, அரசியல்ல செகுலரிசத்தினுடைய இன்ஃப்ளூயன்ஸ் சில இங்க வந்திருக்கக்கூடிய நம்மால் முடிந்த சில காரியங்களை செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறோம். குறிப்பாக இந்த பிரசுரங்களில் கொடுத்திருக்கக்கூடிய விவரங்களை படித்துவிட்டு நம்ம நாட்டினுடைய ஜனாதிபதி, பிரதம மந்திரி, உள்துறை அமைச்சர் ஆகியோருக்கு நாம் அனைவரும் ஒரு கடிதமானது எழுத வேண்டும். அதுல 3 விஷயங்கள்ல வலியுறுத்தணும். மக்கள் தொகை பெருக்கம் அனைத்து மதத்தினரும் சமமாக இருக்கணும்னு சொன்னா, அனைத்து மதத்தினருக்கும் குடும்ப கட்டுப்பாடை கட்டாயமாக்கணும்